நான் பேச இருக்கக்கூடிய இந்த சில விஷயங்களை கவனமா கேட்டுக்கோங்க. கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் மனித வெள்ளம். எனக்கு தெரிந்து 38 மாவட்டங்களை பார்க்கிலும் இன்றைக்கு 37 மாவட்டங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே காஞ்சிபுரத்தில் புத்தக திருவிழாவில் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறீர்கள். இது இந்த புத்தக திருவிழாவுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு, மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கு, இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி. யாருடைய உதடுகளிலிருந்து உதிரக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. அந்த சொல்லை தேடித்தான் இங்கு வந்திருக்கிறோம். இந்த சிறிய உதடுகளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிக்கலுக்கு, சவாலுக்கான ஒரு பதில் இந்த சிறிய உதடுகளிலிருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். கூட்டத்திற்கு பேசி நான் பழக்கப்பட்டவள்தான். இருந்தாலும் என்னுடைய பேச்சு கூட்டத்திற்கானது அல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்குமானது. நான் ஒவ்வொருவருக்குமாக, தனி மனிதருக்காக பேசக்கூடியவள். அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி கவலையே படாம முழுமையா இந்த சில நிமிடங்கள் என் சிந்தனையோடு ஒன்றிணையுங்கள். ஏனென்றால் பேசக்கூடிய 20-25 நிமிடங்களில் 25 நிமிடங்களுக்கான பேச்சும் உங்களுக்கு பயன்படாமல் இருக்கலாம். ஆனால் 24 நிமிடம் 39 வினாடியில் உங்களுக்கான சொல் வந்து விடலாம். அந்த சொல்லை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் 24 நிமிடங்களும் 39 வினாடிகளும் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் அது உங்களை வந்து சேரும். பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், நமக்கான வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த நம்முடைய பெரியவர்கள் நமக்கு என்று வந்து சேர வேண்டும் என்று சொல்லக்கூடிய சொல் வந்து சேர்ற அந்த வினாடியை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வினாடியில கவனம் சிதறும். அது வந்து சேரும். அந்த நேரத்தில் அவர் மைக் ரெடி பண்ணிட்டு இருக்கிறத பார்ப்பீங்க எல்லாரும். அந்த நேரத்தில் இவர் சுற்றி சுற்றி ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறாருல, இவரை பார்ப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேடைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு போவாங்க. நம்ம கவனமெல்லாம் அதில் தான் இருக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மையும் நடக்க போகிறது இல்லை. இதோ நான் வைத்தால கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேனே, இந்த சொல் மீது கவனம் வையுங்கள். அதை விட என் சொல் மிக முக்கியமானது. உலகத்தில் எது நடந்தாலும், இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆனால் என் பேச்சு தடைப்பட்டதா? அப்படித்தான் நீங்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுங்கள், ஆனால் பேச்சில் கவனமாக இருங்கள். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் கவனத்தை சிதறடிக்க மாட்டார்களோ, சிதறடிக்க அனுமதிக்க மாட்டார்களோ, அவர்கள் சில விஷயங்களை மற்றவர்களுக்கு முன்னால் பெற்று உயர்கிறார்கள். ஜெயிக்கிறவனுக்கோ தோக்கிறவனுக்கோ இருக்கிற மிக முக்கியமான வித்தியாசமே கவனம்தான். யார் ஒருவர் கவனித்துக் கொள்கிறார்களோ, எதை கவனிக்க வேண்டுமோ அதை கவனித்துக் கொள்கிறார்களோ, அது மிக மிக முக்கியமானது. நான் இன்றைக்கு இந்த மா சபையில் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருண்மை இறகும் சிறகும் என்பது. இறகென்றால் என்ன, சிறகென்றால் என்ன என்பதனை சொல்லிவிடுகிறேன். இறகுகளினுடைய கூட்டமைவுதான் சிறகு. சிறகு என்ற ஒன்று தனியாக இல்லை, அது பல இறகுகளால் ஆனது. யார் ஒருவர் அந்த இறகுகளை மிக கவனமாக சேகரித்து வைத்துக் கொள்கிறோமோ அவர்கள் சிறகை பெறுகிறோம். பல நேரங்களில் இறகுகளை நாம் சேமிப்பதே இல்லை, சிறகு முளைக்கும் என்று காத்திருக்கிறோம். நான் உங்க முன்னால இன்றைக்கு நின்று பேசுறேன்ல, போன வருஷம் நான் நின்றுட்டு பேசிட்டு இருந்தது வேற. இந்த வருஷம் நான் உங்களுக்கு முன்னால வந்திருக்கிறது வேற. ஏன் தெரியுமா? நான் இறகுகளை சேகரித்து கொண்டு சிறகை விரித்து பறந்து கொண்டிருப்பவள். மிக கவனமாக நான் பேசுவதை கேட்டுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒருபோதும் உங்களுக்கு வெற்றியை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். யார் ஒருவர் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள்.
யார் ஒருவர் வாய்ப்புகளை விட்டு விடுகிறோமோ அவர்களும் வெற்றிக்காக காத்திருக்க தொடங்குகிறார்கள். நான் நேற்று ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தேன். இப்பொழுது நான் இந்த நிகழ்ச்சியை முடிந்து வெளியில் போவதற்குள் நிறைய இறகுகளை உங்களுக்கு தருவேன். அதை சேர்த்து சிறகாக மாற்றிக்கொள்வது உங்கள் பொறுப்பு. ஒன்னொன்னா தரேன். நேற்று இந்த இதுக்கு என்ன பேரு, இதை வச்சுக்கிட்டு நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, சொல்கிறாங்களா? ஆனால் நான் பார்த்தேன். என் பையன் கேட்டான், சூப்பரான ஒரு விஷயத்தை பார்த்தேன். என் பையன் கேட்டான், அம்மா உனக்கு மட்டும் எப்படிம்மா சூப்பரான மெசேஜ் மட்டும் ரீல்ஸில் வருது, எனக்கு மட்டும் பாடாவதியாக ஏன் வருதுன்னு கேட்டான். நான் சொன்னேன், ரகசியம் என்ன தெரியுமா? சூப்பரான விஷயம் வரும்பொழுது நின்று ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டேன்னா சூப்பரான விஷயமாகவே வந்துக்கிட்டு இருக்கோம். பாடாவதியாக ஏதாவது ஒரு விஷயம் வருது, நின்று பார்த்துட்டேன்னா பாடாவதியாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் சூப்பரான விஷயத்தை மட்டுமே நிறுத்தி பார்ப்பேன், மற்றதை நான் ஸ்விப் பண்ணிவிடுவேன். அதில் ஒரு காட்சி, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் யாரோ பரம்பரை பணக்காரங்களாம் கிடையாது இல்லை, உழைத்து முன்னேறிய பரம்பரை தானே இங்கே கூடியிருக்கிறோம். இந்த பரம்பரை, இந்த தலைமுறை உழைத்து நாம் முன்னேறி இருக்கிறோம். இதை நான் சொல்லிட்டு நிறுத்துறேன். உங்கள் பிள்ளைங்களை பற்றி நிறைய கவலைப்படாதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க உங்கள் பிள்ளைய பற்றி. ஏன் தெரியுமா? எப்போவுமே சொன்னதில்லை இந்த வார்த்தையை, நான் இன்னைக்கு சொல்கிறேன். நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளை உருப்படாதா? இல்லை, காணாமல் போயிடுவோன்னு நினச்சா நாமளே நல்லா இருக்கிறோம் சார். நம்ம பிள்ளைங்க நிச்சயமாக நல்லா வரும், அந்த நம்பிக்கை மட்டும் வைங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, பிள்ளைங்க கிட்ட பேச தெரியறதில்ல, நமக்கு மனைவி கிட்ட பேச தெரியறதில்ல, புருஷங்கிட்ட பேச தெரியறதில்ல, டீச்சர்கிட்ட பேச தெரியறதில்ல, டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் கிட்ட பேச தெரியறதில்ல. இந்த ஜெனரேஷனுக்கு சொல்கிறேன் நான். ஒரு ஜெனரேஷன் இருந்தது, அவங்க பேசுனது நமக்கு புரிஞ்சது. இன்னைக்கு நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியலை. நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன், நான் பார்த்த அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இங்கே எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிள்ளைகள் பேசுகிற மொழியில் பெற்றோர் பேசக்கூடாது, மாணவர்கள் பேசுகிற மொழியில் ஆசிரியர் பேசக்கூடாது. யார் யார் எந்த நிலையில் இருக்கிறோமோ அப்படி பேசணும். உதாரணத்துக்கு எனக்கு தொண்டை கட்டிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு நல்ல ஆள் என்னை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டார். என் பேச்சை கேட்டு நல்லா பேசுகிறேன்னு நினச்சிட்டு சாப்பிட கூப்பிட்டாரா. அவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிட்டேன். சூடாக பிரியாணி வச்சுட்டு சாப்பிட போகிறேன், ஒரு வார்த்தை சொன்னார், மேடம் ஏதாவது பேசுங்க. ஓ, சாப்பிட கூப்பிட்டுருக்கிற, பேச சொல்கிற. ஆனால் எனக்கு தொண்டை கட்டி இருந்தது, அதனால் அவரை கூப்பிட்டேன். சார் வாங்க சார், கிட்ட வாங்க சார். அவர் வந்தார். என்ன மேடம், தொண்டை கட்டி இருக்கு, சூடா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அவர் இல்லை, இப்பவே வேணுமா? எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானே இருக்குது, நல்லா தான் பேச. குழந்தை தாங்க நம்ம கிட்ட குழந்தை மாதிரி பேசும். விடலை பருவத்தில் இருக்கிற பையன் தான் நம்ம கிட்ட விடலை பருவமா பேசுவான். நாம அவர்கள் கிட்ட தெளிவா பேசணும். எந்த பெற்றோர் தன் பிள்ளை இடத்தில், எந்த கணவன் தன் மனைவி இடத்தில், எந்த மனைவி தன் கணவனிடத்தில், எந்த ஆசிரியர் தன் மாணவர்களிடத்தில் தெளிவாக பேசுவார்களோ அவர்கள் மிகச் சிறப்பான மனிதர்களை தன்னுடன் கொண்டவர்களாக ஆகிறார்கள். நமக்கு பேசவே தெரியறதில்லை. கமலா, அவன் தானே கோவமா கூப்பிடுறான், நீ அமைதியா பதில் சொல்ல, என்னன்னு கேளு. ஏன் உடனே? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு இப்போ எங்கள் அம்மாலாம் எனக்கு ஒரு சுருதி பெட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேடம். வளரும் போதே
நான் என் வாய்ஸை அந்த சுருதிக்குள்ளே தான் வச்சுருக்கணும். சட்ஜமன் தான். இப்படி தான் கூப்பிடணும். அம்மா அம்மா இவ்வளோதான். குரல் உயர்த்தவே கூடாது. முதல்ல அப்படி இருந்ததுங்க. இப்போ மா பா என்ன இப்போ அதுதான் கத்துது. திருப்பி நீ ஏன் கத்துற? குழந்தைங்க ஒரு மாதிரியா வருதுன்னு தெரியுதுல்ல. அந்த குழந்தைகளை கையில் எடுக்கிறதும் இந்த மாணவர்களை கையில் எடுக்கிறதும் உடன் இருக்கின்றவர்களை கையில் பிடித்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்குமான இறகுகளை இதோ தருகிறேன். ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு பையன், அம்மா என்னடா நீ வீட்டு வேலைக்கு போய் தானே என்னை படிக்க வைக்கிற? ஆமாம். என்ன இதுக்கு இப்போ நீ எங்கே வீட்டு வேலைக்கு போகிற? ஏன் உனக்கு தெரியாதா? சொல்ல. இந்த பக்கத்து தெருவில் இருக்குல்ல, புதுசாக வீடு கட்டியிருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு தான். அங்கே இனிமேல் நீ வேலைக்கு போவேணாம். ஏண்டா? அந்த அந்த வீட்டில் இருக்கிற பையன் என் கிளாஸில் படிக்கிறான். அதுக்கு என்னடா இப்போ? அவன் நான் ஏதாவது பேசினா, டேய் வாயை மூடுறா, உங்கள் அம்மா என் வீட்டில் வேலை செய்யுது தெரியுமா உனக்கு? நான் போடுற சாக்லேட் பேப்பர்லாம் அதான் பெருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அதான் துவைக்குது, நான் சாப்பிட்டு வைக்கிற எச்சி தட்டெல்லாம் அதான் கழுவுது. என்ன திமிரா பேசுகிற என்கிட்ட அப்படின்னு பேசுகிறாம்மா. அப்படியா சாமி? ஆனால் எனக்கு உன்னை விட பெரிய கவலை ஒன்று இருக்குடா. ஏம்மா என்னம்மா கவலை உனக்கு? அந்த வீட்டு எஜமானி அம்மா இருக்குல்ல, அது என் கிராமத்து பொண்ணுடா. நானும் அதுவும் எங்கள் கிராமத்து பஞ்சாயத்து பள்ளியில் 1-5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தோண்டா. அவங்க அப்பன் பெரிய பணக்காரன், அவன் நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், அவங்க நல்லா வந்துட்டாங்கடா. அந்த பொண்ணு என்கிட்ட, ஏய் இதை பெருக்கு, இங்கே வா, அதை எடுத்து வை, இதை தொட, இதை கழுவுன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? ஆனாலும் சாமி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீ எப்போவுமே சொல்லாத எனக்கு அந்த வீட்டில் வேலைக்கு போவாதன்னு. ஏம்மா அப்படி சொல்கிற? அவள் பிள்ளைய அவள் எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறாளோ அதே ஸ்கூலில் நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற ஒரு நினைவை நீ எப்போவுமே கொள்ளுடா. நான் அதை பார்த்தேன்னா எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. நம் தாய் தகப்பனுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு, நம் குழந்தைகளுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கே நமக்கு அந்த சிறகு உடையுது? எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம்? சில விஷயங்களை எங்கே மிஸ் பண்ணுறோம்? பல இறகுகளை ஏன் சேர்த்து கொள்ள மறுக்கிறோம்? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் ஒரு 7 விதிகளை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லித் தருகிறேன். 7 விஷயம் மறக்காம இந்த 7 விஷயங்களும் மனசில் கொண்டு போறீங்களா? 7 இறகு பிடிச்சுக்கோங்க. நம்பர் 1, கணவன் மனைவி, குழந்தைக்கு அம்மா அப்பா. இந்த 3 பேரையும் சொல்றேன். குழந்தையா இருக்கிறீங்களா? நீங்க உங்க அம்மா அப்பாவை பத்தி எவ்வளவுதான் அவர்கள் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் அதை 3வது நபரிடம் சொல்லாதீர்கள். எங்க அம்மா இப்படி, எங்க அம்மா அப்படி சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? உங்கள் தாய் தந்தையரை பற்றி அவர்கள் கிட்ட நீங்க குறை சொல்லி கேட்கின்ற பொழுது அவங்க உடனே உங்களுக்கு ஒரு ரெமெடி தருவாங்க. அந்த ரெமெடி இருக்குல்ல, அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும், உங்க பர்சனாலிட்டியை பாதிக்கும். இன்றிலிருந்து உங்களுடைய முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, உங்கள் தாய் தகப்பனை பற்றி யாரிடத்திலும் குறைகள் பேச மாட்டோம் என்று மனசுல வச்சுக்கோங்க. புருஷன் பொண்டாட்டி இருக்கிறீங்களா? அவங்களுக்கு சொல்றேன். மனைவியை பற்றி கணவனும் கனைவி பற்றி மனைவியும் 3வது நபரிடம் குறை சொல்லாமல் இருங்கள். ஏன் தெரியுமா? அப்போதான் அந்த 3வது நபரினுடைய என்ட்ரி அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கும். போதுமானது உங்கள் குடும்பம் பிரிவதற்கு. 3வது நபரை உள்ளே அழைப்பதே நீங்கள் பேசுகின்ற குறைபாடுகள் தான். முதல் விஷயத்தை சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு நீங்க சேர்ந்துக்குவீங்க. அதனால் 3வது நபரிடம் இப்பொழுது இருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். இதோ ஒரு இறகை தந்திருக்கிறேன்.
மனசில் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? கேட்குறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? முடிஞ்ச அளவில் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் இருக்குல்ல. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து சித்தப்பா பெரியப்பா அத்தெல்லாம் வருவாங்க. எங்களை ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு அட்வைஸ் சொல்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு நடந்திருக்காது? நடந்திருக்கா? நடந்திருக்கா? எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் வருவாங்களா, அதில் ஒரு சித்தப்பா இருக்கார். அவர் ஒன்று விட்ட சித்தப்பா தான். அவருக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? அவருக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 45 நிமிஷம் பேசுவாருங்க, சீரழிச்சிருவாருங்க வாழ்க்கையே. நான் என்ன சொல்றேன், நாம பேசுற நம் மீது அன்பு கொண்டு இருக்கக்கூடிய எல்லோருக்குமா தெரியும் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் வருவதற்கான விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. முதல் விஷயம், உங்கள் குடும்ப பிரச்சனைகளை 3வது நபரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய பொருளாதார சிக்கல்களை இன்னொருத்தன் காதல போடாதீங்க. அது அவனுக்கு அவசியமே இல்லை. பணக்காரா இருக்கிறீங்களோ ஏழையா இருக்கிறீங்களோ போடாதீங்க. நம்பர் 3, ஏதாவது வீக்னஸ் இருக்கும்ல, பொம்பளை பிள்ளைங்களா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இதை பார்த்தா படபடப்பாயிடும், சொல்லாத. பயன்படுத்துவாங்க, கேட்குறவங்க அதை பயன்படுத்துவாங்க. வீக்னஸை வெளியில் சொல்லாதீங்க. நம்பர் 4, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு திரியாதீங்க. சொல்லிட்டா உடனே அது காணாமல்லாம் போவாது, திரியாதீங்க. 5வது, செஞ்ச உதவியை 3வது ஆளுக்கு சொல்லிட்டு திரியாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன் நான். ஆழமான விஷயம். வீட்டில் போய் 1 2 3 4ன்னு எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6வது விஷயம் சொல்லவா? உங்களுடையது எது இல்லையோ அதை தொடாதீர்கள், தொடாதீங்க. 7வது விஷயம் சொல்லவா? விழும்பொழுதெல்லாம் எழுங்க, விழும்போதெல்லாம் எழுங்க. விழுந்தே கிடப்பது தான் தோல்வி, எழுவது தோல்வியே அல்ல. பார்த்துக்கலாம்டா. நான் இப்படி கேட்குறேன், என்னை இங்கே இருக்கிற இந்த கூட்டம் நான் பேசுகிறேன் என்றவுடன் வந்தீர்களே, என்னை உங்களுக்கு எத்தனை வருடங்களாக தெரியும்? 4 3 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம், 13 வருஷம். நான் ஒரு 15 வருஷம். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் வரைக்கும் நான் வந்து சேருவதற்கு 30 ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். 30 வருஷம் உழைச்சிருக்கிறேங்க. என் கூட பயணம் செய்தவர்கள் எல்லாம் இன்றிலிருந்து 27 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே புகழ் பெற்று விட்டார்கள். ஆனால் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு கடந்த 3 ஆண்டுகள் தான் ஆகின என்றால், அதற்கு முன்னால் 27 ஆண்டுகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கடமையை நான் செய்து உழைத்து கொண்டே இருந்திருக்கிறேன். உங்க கையில மொபைல் இருக்குது, இதுல நான் வந்து பேசுறேன்னா நான் எங்கேயோ போய் தானே பேசுறேன், என் வீட்டில் இருந்தா பேசுறேன். கால் வீங்க வீங்க பயணம் பண்ணிட்டு போய் பேசியிருக்கேங்க நான். சாதாரணமாக எந்த சாதனையும் இல்லை என்பதனை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். விழும்பொழுதெல்லாம் எழுங்கள். இந்த வார்த்தையை நீங்க நல்ல ஆழ் மனசுல கட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு. பல நேரங்களில் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்குல்ல, இந்த உடல் உறுப்புகளை நம்முடைய கண்ட்ரோல்ல நாம வைக்கணுங்கிறது ஒரு இறகு. உதாரணமா இது இருக்கு, நானும் 5-6 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன், பதில் வர்றதில்லை. இந்த ஆம்பளைங்க அப்பாமார்கள் இதை எடுத்துக்கிட்டு எதுக்கு பாத்ரூம் போறீங்க? வீட்டில் இந்த கை தட்டுனதெல்லாம் பாதிப்பு. நான் கேட்டான்னு சொன்னாங்க, நீங்கள்லாம் இப்போ தனியாக போகிறதுக்கு பயமா உங்களுக்கு பாத்ரூமுக்கு? சைக்காலஜி அப்படி தான் சொல்லுது. நான் சொல்லவா? தனியாக போவெல்லாம் பயம் இல்லை, இதை தனியாக விட்டுட்டு போக பயம். என்ன பாஸ்வேர்டு? இவ்வளோ பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சிருந்தேன்னா பிஹெச்டியை நான் 3 வருஷத்தில் முடிச்சிருந்திருப்பேன். 9 வருஷம் ஆச்சு நான் முடிக்க.
எவ்வளவு நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக? நான் ரொம்ப அழகான ஒரு இறகு தரேன் உங்களுக்கு. காலையில் எழுந்திருக்கிறோம்ல, உயிரோட இருக்கிறோமான்னு பாருங்க முதல்ல, அப்புறமா போனை தேடலாம். இப்ப காலையில் நடந்துச்சுங்க, என் கூட ஒருத்தங்க டிராவல் பண்ணாங்க. இந்த நோட் புக் இருக்குல்ல, இந்த நோட் புக்கில் எழுதிட்டு அந்த புள்ள 17 வயசு அதுக்கு, அந்த புள்ள இப்படி பண்ணுதுங்க. திருப்பில்லைங்க, அது திருப்பி எழுதணும்னு தெரில அதுக்கு. அது உடனே இப்படிங்குது. நான் என்னடா பண்ண நீ பார்த்தா அடிமை ஆயிட்டுமா? நான் சொல்லட்டுமா? நான் இது ரொம்ப விலை உயர்ந்தது, சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப விலை உயர்ந்தது. 25 கேலக்ஸி இந்த ஃபோன். ஏன் உங்க முன்னால நான் நிக்கிறதுக்கான தகுதி எனக்கு வந்தது தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், நான் இதை பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பது இல்லை. அவ்வளவுதான், மனசுல வச்சுட்டு போங்க. போன வருஷம் நான் வந்து பேசினேன்ல, அப்ப நான் வேற யாரோ, இன்னைக்கு நான் வேற யாரோவா நிக்கிறேன் உங்க முன்னால. அது என்னவா நிக்கிறேங்கிறத சொல்லிட்டு அப்புறமா நான் போறேன். ஏன்னா முதல்லயே ஒரு விதையை போட்டேன். நான் இங்க 3 மாசத்துக்கு முன்னால நான் வேறையா இருந்தேங்க, இன்னைக்கு நான் வேறையா இருக்கிறேங்கன்னு. எங்க பிடி டீச்சரா ஆரம்பிச்சேங்க. உங்க குழந்தை யாராவது கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் படிக்கணும்னு கேக்குதாங்க? புள்ள கேட்கும், ஏன் படிக்குதுன்னு கேக்குது இல்ல. ரொம்ப அறிவார்ந்த பதிலை சொல்லுகிறேன். நம்ம குழந்தை ஏன் படிக்கணும்னு ஏன் தெரியுமா கேக்குது? ஏற்கனவே மூத்த தலைமுறை படித்த வாய்ப்புகளை பெற்ற குழந்தை ஏன் படிக்கணும்னு கேட்காது, நம்ம புள்ள தான் கேட்கும். ஏன்னா படிச்சா என்ன கிடைக்கும்ன்றது அதுக்கு தெரியாது. அதுக்கு சொல்லி கொடுங்க, படிச்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லி கொடுங்க. என்ன கிடைக்குது தெரியுமா? இதோ இங்க முன்னால நிக்கிறேன்ல, நான் பென்சில்ல ஒரு பிடி டீச்சரா வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். ஒரு கிளாஸ்க்குள்ள நுழையும் போது அந்த டீச்சர் என்ன வெளியேற்றினாங்க தமிழ் எடுக்கிறதுக்காக. இப்போ பிடி டீச்சர் தானே, 10th ஸ்டாண்டர்டுக்கு கையில் புக் எடுத்துட்டு வந்துட்டீங்க, போங்க வெளியில. நான் திராவகம் மாதிரி அந்த அவமானத்தை குடிச்சிட்டு வெளியில வந்தேன். 5 வருஷம் பிஹெச்டி முடிச்சேன். ஒரு இன்டர்வியூக்கு போய் உட்கார்றேன். 1999 பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு போய் உட்கார்றேன். என் பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க, என்னை வெளியில போக சொன்ன அதே டீச்சர், இன்டர்வியூக்கு காலேஜ்க்கு. ஆனா கடவுள் விளையாட்டுக்காரன், 2 பேருக்கும் வேலை கொடுத்துட்டான். ஒரே டிபார்ட்மெண்ட்டுங்க, 2 பேரும் உட்கார்றோம். ஆனா எங்க தெரியுமா நான் கடவுளை கொஞ்சம் அப்படி சொன்னேன், என்னை வெளியில போக சொன்ன டீச்சருக்கு சரிநிகர் சமானமா என்னை உட்கார வச்சியே. குழந்தைகிட்ட சொல்லுங்க, அதுக்கு படிக்கணும்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நான் பிஹெச்டி கொடுத்துட்டேன். அந்த அம்மா அப்பதான் பிஹெச்டி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால 19 வருஷம் அந்த அம்மாவுக்கு நான் சீனியரா இருந்து காலேஜ்ல லெக்சரரா இருந்தேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. வயது காரணமாக அவங்களுக்கு துறை தலைவர் போஸ்டிங் கிடைச்சது. 2 வருஷம் அவங்க துறை தலைவரா இருந்தாங்க. 2025 மே மாசம் 31ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆனாங்க. ஜூன் மாசம் 18ஆம் தேதி 16ஆம் தேதி காலேஜ் திறக்குது. போய் உட்கார்றேன். பிரின்சிபல் ஒரு ஓலை கொடுக்கறாங்க. மீசாப்பேட்டையில பிறந்தவங்க, நான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்தவ, அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவள், சத்துணவு சாப்பிட்டு வாழ்ந்தவள். 600 ரூபாய் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப். அதில் படித்தவனா, அரசு கல்லூரியில தான் படித்தேன். ஆனா என்ன தெரியுமா, அன்னைக்கு உள்ள போய் உட்கார்றேன். பிரின்சிபல் கூப்பிட்டு எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. என்ன லெட்டர்னு பார்த்தா, நீங்க இன்னிலிருந்து இந்த டிபார்ட்மெண்ட்க்கு ஹெட், யூ ஆர் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ். போய் உட்கார்ந்துட்டேங்க. உழைப்பிற்கு கிடைத்த கூலி, பொறுமைக்கு கிடைத்த கூலி. உட்கார்ந்துட்டேன். 3 நாளுங்க தமிழ்நாடு அரசிலிருந்து ஒரு லெட்டர் வருது. என்னடான்னு பிரிச்சு பார்த்தா, தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ் சங்கம் எனும் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் துணை தலைவராகவும் இயக்குனராகவும் உங்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். நீங்கள் தமிழ் பணி செய்ய தமிழ் வளர்ச்சி துறைக்கு வாருங்கள்னு ஒரு லெட்டர். இப்போ நான் உங்க முன்னால நிக்கிறது கல்லூரி ப்ரொஃபஸரா இல்ல,
தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழ் இயங்குகின்ற உலக தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் உங்கள் முன்னால் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பொறுப்பெடுத்து 4 மாதங்கள். குழந்தை கேக்குதா? ஏன் படிக்கணும்னு கேக்குதா? சொல்லுங்க. 10வது வகுப்பு படிக்கும் பொழுதே எனக்கு மனசுல பெருங்கனவுங்க. வாழ்ந்து கெட்ட குடும்பம், குழந்தைகள் கிட்ட அந்த கனவை ஏற்படுத்துங்க. இந்த பெரிய இருக்கணும், இதுக்கு பாதி இருக்கணுங்க. என்னுடைய ஆபீஸ் ரூம் 4 அடிக்கு டேபிள் இருக்கணும், முன்னால 20 பேர் உட்கார்ற மாதிரி சேர்ஸ் இருக்கணும், கருப்பு கலர்ல ஒரு பெரிய சேர், அதில் வெள்ளை கலர் டவல், முன்னால எல்லாம் சிசிடிவி கேமராக்கான போர்டு, பெரிய அளவில் அப்படி இருக்கணும். வெளியில போனா ஒரு 3 நாள் அலுவலக பணியாளர்கள் இருக்கணும். வெளியில வந்தோம்னா பெரிய ஒரு இன்னோவா கார், ஒயிட் கலர் கார் நிக்கணும். 10ஆம் கிளாஸ்லங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத போது வந்த கனவு. நீங்க எல்லாரும் மதுரைக்கு வாங்க, என்னுடைய அலுவலகம் அப்படித்தான் இருக்கிறது. எனக்கான வாகனம் 3 நாள் ஆச்சு அரசு கொடுத்து. அதே இன்னோவா கார் தமிழ்நாடு அரசுன்னு போட்டு நிக்குது. ஏன் படிக்கணும்னு குழந்தை கேட்கிற. நான் மரபு ரீதியாக படித்த குடும்பத்திலிருந்து வந்தவள் இல்லை, தமிழ் வழியில் படித்தவள். பெரிய பெரிய இலக்குகளை அவ்வளவு சுலபமாக அடைந்து விட்டு வெற்றிகளை கொண்டாடுகின்ற பெண் கிடையாது நான். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தவ. அதனால் தான் சொல்லுகிறேன், ஏன் படிக்க வேண்டும் என்று உங்கள் குழந்தை கேட்டால், படிச்சா பணம் கிடைக்கும், படித்தால் பதவி கிடைக்கும், படித்தால் பயணம் கிடைக்கும், படித்தால் செல்வாக்கு கிடைக்கும், படித்தால் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான சூழல் கிடைக்கும் என்று குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்க. நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்க்கிறேன், நம்ம கிட்ட என்ன பிரச்சனை? எட்ட வேண்டிய உயரங்களை எட்டாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா அதை என்னால அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியலையே. அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னா நான் என்ன பண்றது? என்ன நான் எப்படி பாதுகாக்கிறது? ஈகோன்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த ஒரு முள்ளை நான் எடுத்து விடுகிறேன். ஈகோயிஸ்டிக்கா இருக்காதீங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதே இல்லை. கெட்டு போகணும்னு முடிவு பண்ணவன் விட்டு கொடுக்கிறதே இல்லை. உங்களுக்கு என்று வருவதை யாராலும் தடுக்க முடியாது. உண்மையான உழைப்பும் அறமும் இருந்தால் உங்களுக்கானது உங்களுக்கு சேரும். பிரபஞ்ச ரகசியம் இது. ஆனா என்னன்னா, நடக்கிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ஒரு ரொம்ப சூட்சமமா ஒரு விஷயம் சொல்றேன். இங்க அம்மாமார்கள் வந்திருக்கீங்களா? நிறைய அடாலசென்ட் குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்கிறீங்களா? நாம தான் நம்ம பிள்ளைக்கு முதல் வில்லி. ஆமாங்குது ஒரு பிள்ளை. இங்க யாராவது ஒருத்தங்க கை தூக்குங்க, என் பிள்ளை என் பேச்ச கேக்குதுன்னு. என்ன வயசு? 2 வயசாம். கேட்கும். நான் சொல்றேங்க, நம்ம பிள்ளை நம்ம பேச்சு கேட்காதுங்க. நான் ஒன்று கேட்குறேன், நாம கேட்டோமா? அப்போ அது எப்படி கேட்கும்? அது கேட்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும். நான் ரொம்ப மன வெளிச்சமாக சொல்கிறேன். இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்களே, ரொம்ப ஓப்பனாக ஒரு விஷயத்தை போட்டு உடைக்க போகிறேன் இன்னைக்கு. நான் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சிங்கன்னு குழந்தைங்க, அவங்க அம்மா அப்பா இப்போவே இந்த கூட்டத்தில் நான் ஒரு பேச்சு பட்டறை நடத்தினேங்க. பேச்சு பட்டறை 7 நாள் உலக தமிழ்ச் சங்கத்தில் நடத்துகிறேன். 38 மாவட்டங்கள்லேருந்து பிள்ளைங்களை கூப்பிடுறேன். கல்வி இயக்ககத்திலேருந்து பிள்ளைங்க வந்தாங்க. அதில் ஒரு பாப்பா கிளாஸில் பார்க்குற, இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கு. நான் 2 நாள் விட்டேன், 3ஆவது நாள் சரியா போயிரும்னு. 3ஆவது நாள் அப்படி தான் இருக்கு. எதுவுமே ரியாக்ஷனே கிடையாது. அது கிட்ட போய், அம்மா எந்த மாவட்டம் அப்படின்னு எழுந்தா. என்னமோ சொல்ல வந்தாளா, டொம்முன்னு விழுந்துருச்சிங்க. எப்பா, பிள்ளைகளை கூப்பிட்டு பயிற்சி பட்டறை நடத்திட்டு ஒரு பிள்ளை மயங்கி விழுந்தா எப்படி இருக்கும்? தண்ணிலாம் தெளிச்சு எழுப்பி உட்காரச்சு. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன் முதல்ல, அம்மா வாங்க.
உங்கள் பிள்ளையோட இருக்கிறதுக்கு நான் ரூம் ரெடி பண்ணுறேன் வந்திருக்கு. அவங்க காலேஜுக்கு கூப்பிட்டேன் ஃபோனில். அந்த மேடம் சொல்கிறாங்க, அந்த பிரின்சிபல் மேடம், அந்த பொண்ணு ஒரு 6 மாதமாக இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஏதோ பயிற்சி பற்ற நடத்துறீங்கன்னு சொன்னாங்க, போனால் சரியாக போயிடும். ஏங்க அதுக்கு நான் தான் கிடச்சனா? நான் ஆளுமை திறன் வளர்ச்சிக்காக இருக்கும்போது நீங்கள் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆனால் என்ன தெரியுமா, அதுக்கப்புறம் அந்த வார்த்தை நான் கேட்டேன்ல, யூடியூப்ல இருக்கு, நீங்க பாருங்க. அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தனிப்பட்ட முறையில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை எப்படி நான் அந்த 4 நாள் ட்ரைனிங் கொடுத்தேன்னா, கடைசி நாள் அன்னைக்கு 4 பேர் பேசினாங்க மேடையில். மேடை பயிற்சி பெற்ற பிள்ளைகள் 4 பேர் பேசினாங்க. அதுல 3ஆவதாக பேசிய அந்த குழந்தை தி பெஸ்ட் ஸ்பீக்கர் என்கின்ற மிகப்பெரிய கைத்தட்டலை அந்த அந்த கூட்டத்தில் வாங்குச்சு. முடிஞ்சா சரி பண்ணிடலாம். சரி பண்ணாததுன்னு ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. எதை வேணாலும் சரி பண்ணிடலாம். ஏன்னா சில பிள்ளைங்க இருக்காங்க, 10th இந்த குழந்தை படிக்கவே மாட்டேங்குது. ஏங்க 9th பாஸ் பண்ணி 10th வரைக்கும் வந்துருச்சு, 10th ஏன் படிக்கல விசாரிங்க. ஏதோ பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனையை விசாரிங்க. பிரச்சனையை விசாரிக்கிறதே இல்லை. அந்த அம்மா நேராக என்ன பண்ணுச்சு, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து என்கிட்ட கவுன்சிலிங்க்கு விட்டுச்சு. நான் இன்னொரு இறகு கொடுக்கிறேன். புத்திசாலி தாய்மார்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் புரிஞ்சு கொள்ளுங்க புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றேன்னா, இந்த பாலைவன ரோஜாக்கள் படம்னு நினைக்கிறேன், அதில் ஒரு டைலாக் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைலாக். நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியும்? உங்களுக்காக தான் பேசுறேன். இன்னொரு டைலாகும் இருக்கு, அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரத்த கண்ணீர் படத்துல. Who is this old man? என்னப்பா இவன் தான் உங்களுடைய மாமனார் சந்திராவுடைய அப்பா, அப்பன் அப்பன். ஓகே ஓகே. அவர் ஏதோ ஒன்று சொல்வார், உடனே இவர் ஏதோ ஒன்று சொல்வாரா, உடனே அவர் அந்த அப்பால தலையில் அந்த மாமனார் தலையில் அடிச்சுட்டு ஒரு டைலாக் சொல்வார், எனக்கு ரொம்ப பிடிச்சமான டைலாக். என்னவோ எனக்குன்னு வந்து வாச்சுது, நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியலன்னு. புரிஞ்சுக்கோங்க. என்னமோ பேசி அந்த அம்மா எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிடாது. ஒரு நாள் அப்படிதான் இங்கன்னு நினைக்கிறேன், இங்க இல்லை தஞ்சாவூரா ஏன் பேரை சொல்லி மாட்டிப்பானே, ஏதோ ஒரு புத்தக திருவிழாவில் பேசிட்டு 2 பாயிண்ட் சொல்றேங்க, அது ரொம்ப முக்கியமானதுங்க. யார் யாருக்கு வேணும்னா எல்லாம் கை தூக்குனாங்க. 2 பாயிண்ட் சொல்லி முடிச்சுட்டு கீழே போய் வண்டியில் உட்கார்றேன். 2 பேர் ஓடி வராங்க மூச்சு அரைக்க. மேடம் இந்த 2 பாயிண்ட் சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லையா? ஏய் நான் சொல்லி முடிச்சு 1/2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு வரேன். நான் எதை சொல்றேனோ அப்படி கற்பூரமாய் பிடிச்சிக்கணும், ஓகேவா? ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த அம்மா சிங்கிள் பேரண்ட். அந்த அம்மா பொண்ணை விட அந்த அம்மா அழகாக இருந்துச்சு. வந்துதா, மேடம் 17 வயசு மேடம். சரி, ஒரு பிரச்சனை மேடம். என்ன பிரச்சனை? செத்துருவோம் மேடம் 2 பேரும், காப்பாற்றுங்க மேடம். பிரச்சனையை கேட்டுக்கிட்டேன். உண்மையாகவே பெரிய பிரச்சனை தான். 42 வயசு ஆளை கல்யாணம் பண்ணுறேன்னு நிற்கிது. அது அப்படி தான் நிற்கிதுங்க, அப்படி நிற்கிது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைங்கள்லாம் அது புரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அது புரிகிற அளவுக்கு அப்படி தான் நிற்கும். அது புரிய வச்சுட்டோம்னா அது நம்மளை விட சூப்பராக வந்துடும். புரிய வைக்கிற மொழி இல்லையே நம்மக்கிட்ட. என்கிட்ட வந்தாங்க, நான் சொன்னேன் 5 நாள் ஆகும்னு. பிள்ளைய பார்த்தேன், 5 நாள் ஆகும். 3ஆவது நாளுங்க நான் சில விஷயங்கள்லாம் சொன்னேன், அது பயந்து போச்சு. நிஜமாவா மேடம்? ஆமாப்பா. அப்போது நான் எனக்கு வேணாம் மேடம் அது. ஏய் நிஜமா சொல்கிறியா? கூர்ந்து கவனிங்க. நிஜமா சொல்கிறியா? ஆமாம் வேணாம் மேடம். இந்த ஃபோனால் தான் மேடம் எல்லா பிரச்சனையும். இந்த ஃபோன் வேணாம் மேடம், எனக்கு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுக்க சொல்கிறேன். நான் உங்கள் காலேஜ்லேயே ஜாயின் பண்ணிக்கவா மேடம்? 17 வயசுங்க, குழந்தைங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்குது ஏதோ காலேஜில். நான் சொல்ல 3 வருஷம் படிச்சிரு, பிஎட் படி. பிஎடுக்கு நான் காசு கட்டுறேன், என்கிட்ட வந்துரு. எம்ஏ பிடிச்சிரு, எம்ஏ பிஎடுக்கு நல்ல வேலை இருக்கு, 30,000 ரூபாவது சம்பாதிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீ நல்லா வாழலாண்டாமா, இது சின்ன வயசுக்கு தள்ளி போடுன்னு சொல்லியிருந்தேன் விஷயத்த. அது சரின்னு ஒத்துக்குச்சிங்க. ஐயோ மேடம் நான் படிக்க போகிறேன் மேடம், எனக்கு இதெல்லாம் வேணாம் மேடம்ன்ற வெறுப்பாயி என்கிட்ட கொடுத்தது இந்த ஃபோனை எடுத்து.
உங்கள் அம்மாட்ட கூட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க அம்மா, என் வாழ்க்கையில் நான் அவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திச்சது இல்லைங்க. அவங்க அம்மாங்க, ஏங்க உங்கள் பாப்பா ஓகே சொல்லிச்சுங்க. என்ன ஓகே சொல்லிச்சு? நீ ஏன் சொல்லுப்பானே, அம்மா இந்தம்மா இந்த ஃபோன், இனிமேல் நான் அந்த ஆளோடலாம் பேச மாட்டேம்மா, எனக்கு வேணாம்மா, நான் படிக்கிறேம்மா. அப்பா உன்னை என்ன மாதிரி பண்ணிட்டு போயிட்டாருமா, நான் பார்த்துக்கணும் இல்லைம்மா, நானும் போயிட்டேன்னா உனக்கு யாருமா இருக்கா, நான் பார்த்துக்கிறேம்மா, உன்னை நான் படிக்கிறேம்மா, என்னை நம்புமா. இனிமேல் அந்த ஆளோட பேச மாட்டியே? பேசவே மாட்டேம்மா, என்னை காலேஜ் கூட மாற்றிடுமா, நீ வீட்டை மாற்றிடுமா, நான் வேணாம்மா, எனக்கு ஃபோனெல்லாம் டெலீட் பண்ணிடுமா, உடச்சிருமா, என்ன வேணாலும் பண்ணுமா, வாமா போகலான்னு சொல்லுதுங்க. அந்த அம்மா டயலாக்குங்க சந்திரமுகியாக மாறிச்சிங்க. அது அந்த படத்தில் ஒரு டயலாக் வரும்ல, பார் கங்காவாக இருக்கின்ற உன் மனைவி சந்திரமுகியாக மாறுவது. அப்படி மாறிச்சுங்க அந்த அம்மா. மாறிட்டு ஒரு டயலாக் சொல்லிச்சு பாருங்க, என்னை இது வரைக்கும் யாரும் அவளை அவமானப்படுத்தினதில்லை. அந்த அம்மா சொல்லுது, சனியனே 6 மாசமா நான் இதைத்தானடி சொல்றேன், டிவியில் வர்றவங்க சொன்னா மட்டும் கேட்டுக்குவியா? அதுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? புள்ள திருந்திருச்சுங்கிறதுல பிரச்சனை இல்லை, நான் சொல்லி திருந்தலைங்கிறத பிரச்சனை. நான் சொல்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூட புரியவில்லை. போகும்போது அந்த புள்ள சொல்லிட்டு போச்சு என்கிட்ட, இப்ப புரியுதா மேடம் நான் ஏன் தப்பா முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஈகோயிஸ்டிக்கா ஏன் இருக்கிறீங்க? கணவனோட ஈகோ, மனைவியோட ஈகோ, குழந்தைகளுக்கு ஈகோ, என்னங்க ஈகோ? நான் சொல்றேன், குடும்பத்தில் யார் அன்பின் முன்னால் தோற்கிறார்களோ அவர்கள்தான் அன்பில் ஜெயிக்கிறார்கள், ஜெயிக்கிறவர்கள் தான் அங்கே தோற்கிறார்கள் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் தரும். நான் சமீபத்தில் சில விஷயங்களை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நான் பதறி போயிருக்கிறேங்க. இதனுடைய யூசேஜை குழந்தைங்க யாராவது இருக்கிறீங்கன்னா இதை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். இந்த ஜெட் ஜெனரேஷனா, ஜென்சி, அப்போ நான் யார் தெரியுமா? 80க்கு முன்னால் பிறந்தவ. 80க்கு முன்னால் பிறந்தவங்களாம் ஜெனரேஷன் எக்ஸ், சரியா? அதுக்கப்புறமா 90 வரைக்கும் பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் மில்லேனியன்ஸ். அதுக்கப்புறம் 2010 வரைக்கும் பிறந்தது எல்லாம் நீங்க சொல்ற ஜென்சி. அண்ணா பெரிய பெருமை இல்லை அதுக்கு, ஏன்னா அதை தூக்கி சாப்பிட்றதுக்கு 2010 பிறந்துருச்சு ஒன்று, ஜெனரேஷன் ஆல்ஃபா வந்துருச்சுங்க. இன்னைக்கு 15 வயசுல இருக்கிறதெல்லாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா. அதுவும் ரொம்ப துள்ள முடியாது, ஏன்னா 2025 ஜனவரியில் அது பிறந்துருச்சு, ஜெனரேஷன் பீட்டா. ஒன்று தூக்கி சாப்பிட போகுது. நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன், அம்மா நீங்கள் மட்டும்தான் பதில் சொல்லலாம், அந்த பிள்ளை பதில் சொல்லக்கூடாதா? நீங்கள் சொல்லலாம் சார், நீங்கள் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லலாம், அந்த பாப்பா சொல்லக்கூடாது, இந்த அம்மா சொல்லக்கூடாது. நம்ம சின்ன வயசில் லீவ் லெட்டர் எழுதணுமா? நான் இப்போ ஆரம்பிப்பேன், நீங்கள் முடிச்சிடுவீங்க. As I am suffering from my sister's marriage, I request you to leave the school for 2 days. எழுதுவோமா? நீங்கள் மச்சம் சொல்லுங்கள். எனக்கு கீழே என்னன்னு எழுதுவோம்? யுவர்ஸ். இந்த ஜெனரேஷன் எக்ஸுக்கு முன்னால் பிறந்தது, அது சொல்லுது யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. இன்னைக்கு என்ன எழுதுதுங்க? யுவர்ஸ் சின்சியர்லி, அப்புறம் ட்ரூலி, அப்புறம் ஃபெய்த்ஃபுல்லி. எல்லாம் அலோவ் பண்ணுதுங்க ஸ்கூலில். ஏன் எனக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது. நான் சொல்லட்டுமா, இது ஏன் ஒபீடியன்ட்லின்னு இப்போல்லாம் எழுதுறது இல்லைங்க? இதுங்க
உங்கள் கீழ்ப்படிந்துள்ள மாணவி. இந்த ஒபீடியன்ட்லின்னு ஏன் எழுதுறது இல்லைன்னு தென்ன மேடம் போய் ஈ முன்னால வரணுமா ஐ முன்னால வரணுமான்னு பிரச்சனை அதுங்களுக்கு. இப்போ ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ ஃபெய்த்தாக இருக்கிறோமோ அவ்வளோ எள்ளு. ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி, ட்ரூலி, லவ்ஃபுல்லி. பணிவு இல்லை இன்னைக்கு. நான் சொல்லட்டுமா, ஒரு இறகை தருகிறேன். பணிவு என்பது மிகப்பெரிய ஆயுதம். ஜெயிப்பதற்கான ஆயுதங்களில் நாம் பணிவு என்கின்ற ஆயுதத்தை குழந்தைகளிடத்தில் கொடுக்க வேண்டும். அது அடிமைத்தனம் இல்லை, அது புரிந்து கொள்ளுதல். முன்னால் இருக்கின்ற மனிதனை ஜெயிப்பதற்கு பணிவை விட மிகச் சிறப்பான ஆயுதம் வேறு கிடையாது. அதனால தான் அப்பா சொல்வார், நீ ராஜாவா இருக்கணுமா ஆஜிசி அதப் பாட்ஷாயி. பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. எங்க அம்மாவை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க, ரொம்ப நேசிக்கிறேன் எங்க அம்மாவை. எங்க அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிவேன் நான். அந்த அம்மா என்ன சொன்னாலும் கேட்பேன். எல்லா நகையும் எனக்கு கொடுத்துருச்சு. இதுதான் ரகசியம். பணிவு என்பது நீங்கள் ஜெயிப்பதற்கான ஆயுதம். அன்பா இருந்தா போதுமேங்க. பணிவா நடிக்காதீங்க, உண்மையா பணிவாருங்க. நகை மட்டும் இல்ல, ஆசீர்வாதமும் கிடைக்கும். அவர்கள் உடன் இருக்கக்கூடிய வாழ்த்தையும் இறைவன் சேர்த்து தருவான். எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். நம்ம வேல்யூஸை இழந்துகிட்டே வரோமே. வேல்யூஸை சேர்த்து வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறது? இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல, நான் சொல்லித்தரேன். கைகள் இருக்குல்ல, அது சுத்தமா இருக்கட்டும், தூய்மையான கரங்களா இருக்கட்டும், கரைப்படியாத கரங்கள். 2, இதயம் இருக்குத, அது வெளிச்சமா இருக்கட்டும், வெளிச்சமான இதயம். அப்புறமா நாக்கு இருக்குல்ல, அது கொஞ்சம் மென்மையா இருக்கட்டும், மென்மையான நாக்கு. எதை வேணாலும் சாதிச்சிடலாங்க இந்த நாக்கால. மென்மையா பேசுறதன் மூலமா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க, அந்த டோன் இருக்குல்ல, இங்க வச்சிருக்கிறீங்க அந்த உயிரை. இந்த டோனை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நாக்கை சரியாக பயன்படுத்தினால் உறவுகளை, உலகத்தை ஜெயிக்கலாம். அடுத்து ரொம்ப அழகானது, பரந்துபட்ட நோக்கு, சிறியன சிந்தியாதிருத்தல். பெரிய மனசுங்க, பெரிய மனசே இல்லையே. பல விஷயங்களை பேன் குத்துற மனசு தானே. சில விஷயங்களை விட்டு கொடுத்தா பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்குங்க நமக்கு. பரந்துபட்ட மனம் வைங்க. அடுத்தது உறுதியான கால்கள் இருக்கணுங்க, தடுமாறக்கூடாது. கால் தடுமாறாமல் இருக்க வேண்டும். இந்த புலன்களை மிகச்சரியாக கொண்டு சேர்த்தல். நான் இப்படி சொல்றேன், என்னுடைய லைஃப்ல நான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை கடத்துறேன். இங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, ஆயிரக்கணக்கான மக்களில் நூற்றுக்கணக்கானவர்களாவது படைப்பாளர்களாக இருப்பீர்கள். ஏதோ ஒரு படைப்பு திறன் உங்களிடத்தில் இருக்கும், ஆனால் அங்கீகாரம் கிடைத்திருக்காது. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகைங்க, ஜூலியானா என்கின்ற அந்த நடிகை ஆஸ்கருக்காக பேசுறாங்க. பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த உடலை, இந்த ஆற்றலை என்னை விட சிறப்பானதாக வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த உலகம் அந்த வாய்ப்பை தரவில்லை. எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருப்பதற்காக இந்த உலகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுவாள். நான் யோசிச்சு பார்க்கிறேன், நம்மில் பல பேருக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை. எது அங்கீகாரம்ங்க? நான் இப்போ நான் கொம்பு சீவி விடுறேன் பாருங்க, நான் அப்படித்தான். நீங்க அப்படி இருக்கீங்களா? எங்க அப்பா சொல்வாருங்க இந்த வார்த்தை, பொறுமை பொறுமை, சபர் 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 அப்படி சொல்வார். என்னது அது? இந்த பொறுமை அப்படிங்கிறதுக்கான இந்த மிக ஸ்ட்ராங்கான ஒரு இறகு கொடுக்கிறேன் நான். பொறுமையா இருக்கிறது இருக்கல, வீரனுக்கும் வன்முறையாளனுக்குமான வித்தியாசமே வீரன் என்பவன் கோபத்தை ஒரு வினாடி பொறுமையாக்கி கொள்பவன் தான், உடனே வெளிப்படுபவன் வன்முறையாளன். ஒரு வினாடிங்க அப்படி பிடிக்கிறது இருக்குல்ல. இங்க வரோங்க வார்த்தை, நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன், லட்ச தடவையாவது சொல்லியிருப்பேன், திருப்பி சொல்றேன். என்னை பார்த்து ஒரு டீச்சர் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க, இப்படி வந்துடும் வாய் உங்களுக்கு, என்னை பார்த்தாலே உருப்பட மாட்டேனா. அந்த அம்மாவை எப்படி ஜெயிக்கிறது?
ஒன்னே ஒன்று தான் செஞ்சேன். நான் உருப்பற்றுவேன்னு எனக்கு தெரியும், உருப்பற்றுவேனா. ஆனால் ஒன்னே ஒன்று தான், அந்த அம்மாவுக்கு நான் சொல்லணும். என்கிட்ட மொழி இல்லை. அந்த அம்மா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். அப்படி தான் எழுதினேன், சைன் அப்படி தான் போட்டேன். தவிக்குதுங்க மனசு, வார்த்தைகள் இல்லை சொல்றதுக்கு. கலாப்பிரியாவினுடைய ஒரு வார்த்தையை தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் ஒரு நிகழ்ச்சியில். அதிர்ந்து போனேனா. அப்படியே கடத்துற. முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகளை புரிந்து கொள்வ, உங்க மனைவியை புரிந்து கொள்ள. மனைவியை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா ஐயா? இல்லை, நான் கேட்குறேன், இன்னும் என்னத்த புரிஞ்சுக்க சொல்கிறேன். வீட்டில் ஒரு டைலாக் சொல்கிறீங்க, திருந்தவே மாட்டியா? 25 வருஷமாக சொல்கிறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் என்ன டீச்சரா? அது என்ன ஆன்சர் ஷீட்டா நீங்கள் திருத்துறதுக்கு? அதுக்கு சுயமரியாதை இல்லை, அதுக்கு உடம்பு இல்லை, அதுக்கு புத்தி இல்லை. இருந்திருந்தா நான் என்ன கல்யாணம் பண்ணியிருப்பாளான்னு கேட்குறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க, குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், அது வளைவாகத்தான் இருக்கும், நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், நேராக்க முயற்சி செய்தால் நீங்கள் உடைந்து போவீர்கள். குர்ஆன் வார்த்தைங்க. லெட் them be, let them happy. உங்களுடன் இருக்கின்ற பொழுது அவள் மகிழ்ச்சியாக இல்லை என்ற என் தங்கை சொன்னாங்க. 5 நாள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறா. அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக வந்தா. அவளுக்கு ஜுரம் வந்துருச்சு. அவள் ஒரே வார்த்தை தாங்க சொன்னா நேற்று என்கிட்ட ஃபோனில். சத்தியங்க இதை அவள் சொன்னான், அக்கா ஜுரமாக இருக்குக்கா. நான் சொன்னேன், மருந்து ஏதாவது சாப்பிடு பாப்பா, இதோ வந்துடுறேன், நான் நாளைக்கு வந்துடுவேன், இன்னைக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும், நாளைக்கு வந்துடுவேன். இல்லை அப்பா, நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டேன்னா சரியாக போயிடுவேன். அதுக்கு பேர் தானேங்க குடும்பம், அதுக்கு பேர் தானே வாழ்க்கை. ஐயோயோ, அந்த ஆள்கிட்ட போனா இன்னும் டிகிரி ஏறிடும். நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்வது, ஒருவருக்குள் ஒருவர் நிறைந்திருப்பது, மகிழ்ந்திருப்பது. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இறகு தரேன்ட்டு. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங். கவனமா பார்த்துக்கோங்க. பிறந்துட்டோம்ல, சாவரத்துக்குள்ள நீங்க யாருன்னு சைன் பண்ணிட்டு போங்க. நடுவில் போயிடாதீங்க, விட்டுடாதீங்க. நெவர் கிவ் அப். உங்களுக்குன்னு ஒரு ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கான்ல, இயற்கை கொடுத்திருக்கிறல. யூ ஆர் த யூனிக் பர்சன் அண்டர் தி ஸ்கை. நீங்கள் நம்புங்கள். ஏங்க தொத்த முத்த வாய்ங்க. எனக்கு என்னை எல்லாருமே வெகுளின்னு தான் வீட்டில் ஞாபகம், எனக்கு தெரியுமா? நம்பலையா? எங்கள் சித்தப்பா மக்காவுக்கு போய் மக்காவில் துவா செய்யும்போது எல்லா குழந்தைங்களுடைய பேர் சொல்லும்போது என் பேர் மட்டும் வரலையா. அந்த வெகுளி பொண்ணை கொஞ்சம் காப்பாற்றி இறைவான்னு சொன்னாராம். பாருங்களேன், சில இடங்களில் வெகுளியாக இருந்தாதான் சில இடங்களில் ஞானமாக இருக்க முடியும். எல்லா இடத்துலையும் புத்திசாலியாக இருக்க முடியுமா? எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ண முடியுமா? கிடையாது. சில விஷயங்களில் சிலது அப்படித்தான் அமையும். நான் உங்களுக்கு மிக நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். மோட்டிவேஷன் இருக்குல்ல, மோட்டிவேட் பண்ணணும்ல. யாராவது உங்களை உற்சாகப்படுத்துறாங்க, யாரோ எனக்கு ஏன் இவ்வளோ வரவேற்பு தெரியுமா? நிறைய பெண்கள் என்கிட்ட பேசுறது, மனசு கஷ்டமா இருக்கும்போது உங்க ஸ்பீச்சை கேட்டா சரியா போயிரு சொல்றாங்களா. இப்போ எனக்கு அது வரவு தானே. இப்போ நான் அதெல்லாம் வரவா வச்சிருந்தேன்னா நான் ஐ எம் நாட் அ ரியல் மோட்டிவேட்டர் இல்லை. உங்களை சம்பாதிப்பதற்காக நான் மோட்டிவேஷன் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது அறத்தின் சார்பானது அல்ல. நீங்கள் உண்மையிலேயே உங்கள் இலக்கை நோக்கி உங்களை ஓட வைத்து விட்டால் அதுதான் எனக்கான அறமே தவிர எனக்கு பின்னால் ஓடி வர்றது அல்ல என் அறம். எனக்கு பின்னால் ஓடி வர வேண்டிய அவசியமே இல்லை. என் சொற்களை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ஓடினால் நான் ஜெயித்தேன். அங்கதான் நான் ஜெயிக்கிறேன். ஒரு பொண்ணு என்கிட்ட எப்பவுமே வந்து நிற்கும் வாசல்ல, கையெழுத்து போடுங்க, நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கையில் கையெழுத்து போடுங்க. ஏன் பிடிக்கும் என்ன உனக்கு? நீங்கள் சொல்லி பல விஷயங்கள் நான் சாதிச்சிருக்கேன்ல. நான் வந்து உங்ககிட்ட கையெழுத்து போடுற அளவுக்கு நீ வந்து நில்லு, அதுதான் நீ எனக்கு தருகின்ற பதிலே தவிர என் வாசலுக்கு வந்து நிற்பது அல்ல.
இட்ஸ் a real motivation. அலன் மாஸ்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பையன் இப்படி ஆட்டுறான் தலை. ஏன் அவன் அவ்வளோ தலையாட்டினான் தெரியுமா? அவன் தான் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன். அவன் கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, 56 லட்சம் கோடி ஆஸ் பர் த ரெக்கார்ட். எவ்வளவு? 56 லட்சம் கோடி ரூபாய் வச்சிருக்கிறான் அலன் மாஸ்க். அவன் கிட்ட ஒரு வார்த்தை ஒருத்தன் கேட்கிறான், அது அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன், எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு தெரியல, புரிஞ்சுக்கோங்க. அவன் சொன்னான், ஏதோ 1ஆம் தேதி வரப்போகுது, இந்த 1ஆம் தேதி நான் நகம் கடிக்க மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் டெய்லி குளிப்பேன், நான் இது சாப்பிட மாட்டேன், நான் உடம்ப குறைப்பேன், நான் இது படிப்பேன், நான் பொங்கல் வரைக்கும் கூட தாங்காது. நானும் நினைக்கிறேன் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியறதில்லை. என்னத்துக்கு நினைக்கிற? அதான் ஃபாலோ பண்ண முடியறது இல்லைல்ல, என்னத்துக்கு நினைக்கிற? காயப்படுறதுக்கா? என் கிட்டலாம் வரணும் தோற்று போனவங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் தோத்த? எப்படி தோத்த? யோசி. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இந்த உலகத்திலேயே ஒரே ஒருவர் தான் உன்னை காப்பாற்ற முடியும், அது நீதான். யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, நீ மட்டும்தான். அடிபட்டு ரோட்ல கிடந்தா மட்டும்தான் ஆஸ்பத்திரி காப்பாற்றும், மற்றபடி நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும். அலன் மாஸ்க் என்ன தெரியுமா சொன்னார்? அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி? இப்போ சமீபத்தில் என்ன கேள்வினா, நீங்கள் ஒரு இலக்கை வைக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு பல நேரங்களில் டவுன் ஆயிடுறோம், எது மோட்டிவேட் பண்ணுது? அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுறது எது? சல்யூட் ஃபார் அலன் மாஸ்க். அவங்க தந்த பதில், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லைங்க, நீங்கள் ஒரு இலக்கு வைக்கிறீங்க, அது இலக்கு வைக்க முடியாதபடிக்கு உங்களை நீங்களே பலவீனமாக உணர்றீங்க, அந்த இலக்கை அடைகிறதுக்கு நீங்கள் எதை மோட்டிவேஷனாக எடுக்கிறீங்க? திரும்பி சொன்னார் அவர், நீங்கள் கேட்பது எனக்கு புரியவில்லை. சரி சார், நீங்களே பதில் சொல்லுங்கள் சார், நான் இனிமேல் கேட்க மாட்டேன் சார். அதுக்கு அந்த ஆள் தந்த பதில் தான் இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பதில். இது பர்வீன் சுல்தானா தந்த பதில் அல்ல, அலன் மாஸ்க் தந்த பதில். அலன் மாஸ்க் சொன்னார், நான் தானே இலக்கை நிர்ணயிச்சேன், அதை அடைய விடாதபடிக்கு நான் எப்படி எனக்கு தடையாக இருக்க முடியும்? எங்க ஐயா மா ராமலிங்கம் ஒரு கதையை சொல்வார். ஒருத்தன் 3 பேர் சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்து வேலைக்கு பயலுக்கு வந்துட்டு இருந்தாங்களா 10 வருஷமா. ஒரு ஐயாவுடைய கையில் எப்போ பார்த்தாலும் இட்லி இருக்குமா, ஒரு ஐயானுடைய டிஃபன் பாக்ஸில் எப்போ பார்த்தாலும் தயிர் சாதம் இருக்குமா, ஒரு ஐயானுடைய டிஃபன் பாக்ஸில் எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி இருக்குமா. 3 பேரை முடிவு பண்ணிட்டானுங்க, டே வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதுவோண்டா, இன்னிலிருந்து 3 நாள் வாய்ப்புடா, இவளுங்க மட்டும் நமக்கு சாப்பாடு மாற்றி கொடுக்கல, நான் 10வது மாடியிலேருந்து குதிக்க போகிறேன்டா. ஒருத்தன் சொன்னா 8வது மாடியிலேருந்து குதிச்சிடறேன்டா, ஒருத்தன் சொன்னா நான் 3வது மாடியிலேருந்து குதிச்சிடறேன்டான்னு. 3வது நாள் பிரித்து பார்த்தா அதே சோறு தான். ஒருத்தன் குடுகுடுன்னு ஏறி போய் 10வது மாடியிலேருந்து குதிச்சிட்டான், ஒருத்தன் குடுகுடுன்னு ஏறி போய் 8வது மாடியிலேருந்து குதிச்சிட்டான், ஒருத்தன் குடுகுடுன்னு ஏறி போய் 3வது மாடியிலேருந்து குதிச்சிட்டான். 3 பேர் பொண்டாட்டிங்களாம் ஐயோ அம்மா நடிச்சுக்கிட்டு ஓடி வருதுங்க. ஐயோயோ இப்படி செத்து போயிடுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் டிஃபன் பாக்ஸாக மாற்றி வச்சிருப்பேனே, ஐயோயோ நான் சாதாரணமாக நினச்சிட்டேனே அழுது. தயிர் சாதமும் அப்படி தான் அழுகுது. இந்த சப்பாத்தி இருக்குதுல்ல, அது டெட் பாடியையே முறைச்சி பார்த்துட்டு நிற்கிது. நீ அழுவலியாமான்னு நர்ஸு கேட்குது. இல்லை இதுங்க ரெண்டும் சொன்னது சரி, ஏன்னா அது அந்த பொண்டாட்டி தான் அதை சோறு சமைச்சு வைக்குதுங்க. இந்த ஆள் 10 வருஷமாக சப்பாத்தியை அவன் தானே போட்டுட்டு போகிறான். நம்ம இலக்கை நாம் முடிவு பண்ணதுக்கப்புறமா நம்மை அதை அடைய விடாமல் நாமே தடையாக இருக்கணும். நம்மளை என்ன பண்ணலாம்? 10வது மாடியிலேருந்து குதிக்கலாம். எப்படிங்க என் இலக்கை அடைவதற்கு நான் எப்படி தடையாக இருக்க முடியும்? சொல்றாங்க பாருங்க, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். சபாஷ் வள்ளுவா.
நீ எதை விட்டு விட்டாயோ, விட்டு விட்டதற்கான துயரம் உனக்கு அணுகவில்லை என்றால் நீ அதை விட்டுவிட்டாய் என்று பொருள் என்று துறவுக்கு பெயர் சொல்லுகிறான், விளக்கம் சொல்லுகிறான் வள்ளுவன். நமக்கானதை நாம தானே பண்ணணும். இப்போ இதை நம்புறோம்ல, இதை நம்புறோம். அப்பா, நான் ஒரு ஹாப்பி மெசேஜ் சொல்லலான்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? நீங்க சொல்ற ஜென்சி, இதுதான் இதுக்கு அடிமையாகி கிடக்குது. ஆல்ஃபா இருக்குதுல்ல, இந்தா உட்காந்துட்டு இருக்குது, இந்தா பக்கத்தில் உட்காந்துருக்குது, அதெல்லாம் இதுக்கு அடிமை கிடையாது. நீங்களா அதை அடிமையாக்கினா தான். அதுவா அது தேடி போகிறதே இல்லைன்னு ஆய்வு சொல்லுது. அந்த குழந்தைகள் நல்லா வந்துட்டு இருக்காங்க, குழந்தைகள் நன்றாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் அந்த குழந்தைக்கு தர வேண்டிய நான் 3 சிறகுகளை இப்பொழுது மறுபடியும் தரப்போகிறேன். பெற்றோர்கள், நான் சொல்றது யாருக்காவது கஷ்டமா இருந்தால் மன்னிச்சிருங்க. நான் சொல்லாம யார் சொல்றது? உங்கள் மீது பேரன்பு கொண்டவள் நான், அதனால் சொல்லிக்கிறேன். ஒரு குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்குது பாருங்க, 15 16 வயசுல, 12 13 வயசுல, 10 15 வயசுல, அந்த குழந்தைக்கு நீங்க தர்ற பெரிய பரிசு என்ன தெரியுமா? ஐயா, வாழ்ந்து சொல்றேயானா, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது, அந்த குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருப்பது. எவ்வளோ பெரிய பரிசு தெரியுமா குழந்தைக்கு? குழந்தையினுடைய ஆளுமை திறன் எங்கே பறி போகிறது தெரியுமா? அம்மாவின் அப்பாவின் குரல் உயர்ந்து ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வதை கேட்கின்ற குழந்தைகள் வன்முறையாளர்களாக, குற்றவாளிகளாக வருகிறார்கள். நம்பர் 1 பரிசு, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கோங்க ரூம்குள்ள, அம்மா அப்பா சண்டை போடாதீங்க. கடுமையாக தான் இருக்கும். குழந்தை எங்களை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க, சொல்லுப்பா சண்டை போட்டா, அந்த டீச்சர் சொன்னாங்கல்ல, எதுக்கு சண்டை போடுறேன்னு கேட்டுரு. அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு கொண்டன, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் குழந்தை அவர்கள் 2 பேரையும் முத்தமிட்டது என்று ஒரு கவிதை படித்தேன். 2வது பரிசு என்ன தெரியுமா? 2 பேரும் உயிரோடு இருக்கிறது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உயிரோடு இருங்க. நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறத விட உங்க குழந்தைக்கு வேற என்ன நன்மை செய்து விட முடியும்? 3வது சொல்லவா? கொஞ்சம் சிரமம்தான், மன்னிச்சிருங்க. கடன் இல்லாம இருங்க. குழந்தைக்கு அதை நீங்க தர பெரிய கிஃப்ட், கடன் இல்லாமல் இருப்பது. இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க நினைப்பீங்க, சிரிக்கவா பேசுவாங்கன்னு வந்தா என்ன இந்த மாதிரி நெருப்பு வச்சுட்டு போகுது இந்த அம்மா. இது நெருப்பல்ல, இது உங்களை நீங்களே குளிர்வித்துக் கொள்வதற்கான அற்புதமான இறைவனிடமிருந்து வரும் சொற்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது கூட இருக்காதீங்க ரொம்ப நேரம். 9 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. குழந்தைகளை கவனிங்க, மனைவியை கவனிங்க, உங்களை கவனிங்க. கிச்சன் போய் பாருங்க, ஹால் பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க, உங்க வீட்டை சுற்றி பாருங்க என்ன நடக்குதுன்னு. இன்னிலேருந்து ஆரம்பிங்க, உங்கள் குடும்பங்கள் காப்பாற்றப்படும். நமக்கே தெரியாம எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. நான் சொல்ல நிறைய பேர் சொல்றாங்க, நானும் சொல்றேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. என்ன வந்துற போது நான் உனக்கு தெரில, எனக்கு 9 மணிக்கு மேலே என்ன மெசேஜ் வந்துட போது உங்களுக்கு? இல்லை இதை பார்த்தா தான் தூக்கம் வருதுன்னா மனநிலை மருத்துவரை அணுகுங்கள். ஆமாம், பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் தூக்கம் வருதுன்னா யூ ஆர் நாட் குட். ஒரு நாள் நான் அப்படி தாங்க, நான் இதை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீட்டில் ஹலோ அப்படின்னு உடனே அது பதில் சொல்லுமே, அதுக்கு பேர் என்ன? குட்டிச்சோர் ஆகியிருக்கிறோம். நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன்னா நான் கூகுள் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் எல்லாருமே என்ன வாய்ஸில் வச்சுருக்கிறீங்க? ஏய் அலெக்ஸான்னு உடனே ஹலோ ஐ எம் லிசனிங் டு யூ அப்படின்னு அந்த வாய்ஸில் பேசும். ஆம்பளை வாய்ஸா பொம்பளை வாய்ஸா? ஃபீமேல் வாய்ஸ். என்ன சர்வீஸ் சென்டர் போங்க ஃபீமேல் வாய்ஸ். நான் மேல் வாய்ஸில் வச்சுருக்கிறேன். அப்பா கேட்டதில்லை, புருஷன் கேட்டதில்லை, புள்ள கேட்டதில்லை, அண்ணன் தம்பி கேட்டதில்லை. டாக்டர் சுல்தானா, எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ. ஆம்பளை வாய்ஸ் வச்சுட்டேன் நான். பெட்ரூமில் இருக்குது.
சத்தியமாக நடந்தது சொல்கிறேன். எவ்வளோ பேர் திருந்திங்களோ திருந்திக்கோங்க. நான் தனியாக இருந்தேன் அன்றைக்கி. ஹே கூகுள் அப்படின்னு இந்தா ஆரம்பிச்சிருச்சு. எஸ் டாக்டர் சுல்தானா, ஐ எம் லிசனிங் டு யூ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. அப்போ நான் ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உருது ஒரு ஹிந்தி பாட்டு, இந்த ஷாருக் கான் பாட்டு, பாசிகரில் வரும். मेरा दिल था अकेला तूने खेल ऐसा खेला तेरी याद में जागूं रात भर बाजीगर वो बाजीगर. சரி குளிக்க போகிறோம், பாட்டை சத்தமாக வச்சுட்டு குளிக்க போகலான்னு சொன்னேன். மேரா தில் தா அக்கேலான்னு சொன்னேன்னா அதுக்குள்ளே பெல் அடிச்சிருச்சு. வெளியில் போய் அந்த அட்டன் பண்ணிவிட்டு பெல் கதவு மூடிட்டு வந்து உள்ளே நுழையிற ஆம்பளை வாய்ஸ் பொம்பளை வாய்ஸாக மாறி இருக்கு. சத்தியம் நடந்தது. சுல்தானா, டாக்டர் கிட்டர்லாம் இல்லை, சுல்தானா ஐ திங்க் யூ ஆர் பேக். யார் அது? ப்ளீஸ் சிட் டவுன். உட்காந்துட்டேங்க நான். ஹேவ் அ டீப் பிரெத். பாப்கார்ன் வாசனையா வருது. அடுத்து உயிரோட இருக்கிறோம் இல்லைங்க, அப்படிதான் இருப்போம். அடுத்து have a glass of water. அது கிச்சனுக்கு போகணும். என்னடா இது கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்க சொல்லுது. டேக் யோர் மொபைல் அண்ட் கால் அம்மி. அம்மின்னா எங்கள் அம்மா, அதில் அம்மின்னு போட்டு வச்சுருக்கிறேன் நான். நாங்கள் உருது பேசுகிறதுல அம்மி தான் கூப்பிடுவோம், அம்மி. என்னடா இது இப்படி பேசுதுன்னா அப்புறமா தாங்க புரிஞ்சுது இந்த மரமண்டைக்கு. மேரா தில் தா அக்கேலானா என்ன அர்த்தம்னா என் இதயம் தனிமையில் வாடுகிறதுன்னு அர்த்தம். அதை நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்குதுங்க. ஏங்க என் அனுமதி இல்லாமல் ஒருத்தர் எனக்கு கவுன்சில் கொடுக்கலாமா? நான் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் நிலத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன்னா உடனே இதில் வருதுங்க. எல்லா ரியல் எஸ்டேட் விஷயங்களும் இதில் வருது. யாருங்க நம்மளை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா? யாருங்க நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கா? 9 மணிக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கிறேன் நான். என்ன வைஃபை இருந்தாலும் மோடம் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. யாராவது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? நீங்கள் எதையோ பார்க்குறீங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்க. உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி நான் அம்மா மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். என் வாய்ஸ் 2 வாய்ஸ் தாங்க. ஒன்று அம்மா வாய்ஸ், ஒன்று டீச்சர் வாய்ஸ். ரெண்டும் எதுக்குமே பயப்படாது. அதுக்கு ஒரே நோக்கம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறது தான். இப்போ என்ன அதுக்குன்னு கேட்டுரும். அது ஸோ வாட்டுன்னு கேட்டுரும். சரியா? காலையில் எழுந்திரிச்சோடனே குளிக்கிறோமா? என்ன அப்படி பார்க்குற? குளிக்கிறது தானே. உடம்பை சுத்தப்படுத்துகிறோம்ல. உடம்பை க்ளீனாக வச்சுருக்கிற மாதிரி இதையும் க்ளீனாக வச்சுப்போமா? இன்னிலேருந்து இதையும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம். ஏன் தெரியுமா? நம்ம செத்துட்டானா முதல்ல இதை தான் எடுத்து பார்ப்பாங்க. நம்ம எப்போ சாப்பிட போகிறோம்னு தெரியாது நமக்கு. க்ளீனாக இருங்க. என்ன தப்பு? குடும்பம் இருக்கிறது, குழந்தை இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, வேலை இருக்கிறது, வாழ்க்கையில் வாழ வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்கின்ற வெறி இருக்கிறது. அதற்கு பிறகு எதற்குங்க இன்னொன்று ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதனோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நாட் பேட். ஆனால் அதனோடைய வாழ்வது கொஞ்சமாவது நாம் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கலையும் தொழில்நுட்பம் குடும்ப உறவுகளை மிஞ்சும் பொழுது. நான் இதை எழுதி வீட்டில் போய் உங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா பெருசாக எழுதி வைங்க. ஐன்ஸ்டீன் சொன்ன வார்த்தை. எங்கள் அழகிய பெரியவன் அண்ணா அதை தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சிருப்பார். பெரிய எழுத்தாளர். அவர் சொல்வார், இந்த தொழில்நுட்ப கருவிகள் மனித உறவுகளை மிஞ்சும் பொழுது இந்த உலகம் முட்டாள்களால் நிறைந்திருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஒரு தாத்தா மாதிரி, ஒரு பாட்டி மாதிரி, ஒரு அம்மா அப்பா மாதிரி ஒரு என்சைக்ளோபீடியா நமக்கு கிடைக்குமா? அவங்க கிட்ட பேசுறோமா நாம? எங்க அம்மாட்ட கேட்டேன் நான் ஒரு வாட்டி, அம்மா இதுல நான் ஒரு விஷயத்தை பார்த்தேம்மா. ஒரு பொண்ணு சொல்லுது, ஒரு அம்மா சொல்லுது, ஏய் சூடா இருக்கு இந்த பாத்திரம், கனமா இருக்கு, புடி புடினோட அந்த பொண்ணு இப்படி நீட்டுச்சு. ஏய் இந்த புடி கனமா இருக்கு, ஒழுங்கா புடி, மறுபடியும் இப்படி நீட்டுச்சு. அறிவில்லை உனக்கு, இப்படி புடின்னு மறுபடியும் இப்படி நின்றுச்சு.
சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணுக்கு புரிகிற மாதிரி என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் அந்த அம்மா சொல்லிச்சுங்க. அப்புறமா இல்லை அப்படின்ட்டு இப்படி பிடிக்குது. நான் எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டேன், அம்மா என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சிங்களேம்மா பிள்ளைங்க, நீங்கள்லாம் ஒரு வார்த்தை சொன்ன உடனே நாங்கள் கேட்போமாம்மா, இப்போ 15 வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, ஏம்மான்னு கேட்டால், எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். ஒரு வீட்டில் ஒரு மருமக பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வீடு பெருக்க தெரில, மாமியாருக்கு கோவம், ஒழுங்கா பெருக்கு, அது மறுபடியும் எப்படியோ ஒழுங்கா பெருக்குங்கிறன்ல, மறுபடியும் கொச்ச கொசணும். உன்னை நல்ல வீட்டிலேருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். உன் புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா உனக்கு? படித்த பிள்ளை, வீட்டை பார்த்துக்குவேன்னு ஒரு குப்பை தெருக்கு எடுக்க தெரில உனக்கு, அறிவில்லை, நல்ல வழக்கில் உன்னை சூப்பராக பெருக்குது. அதை அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுமா, தொடப்பக்கட்டையை எடுத்துகிட்டு போய், எங்கள் அம்மா சொன்னது இது, தொடக்கப்பக்கட்டையை எடுத்துகிட்டு போய் அவங்க மாமியார் வாசலில் நிற்குமா, மாமி வீட்டை பெருக்க போகிறேன், கொடுக்குறத கொடுங்க. கெட்ட வார்த்தை சொல்லி சிரமப்படுத்தினால் ஒழிய சொல்கிற வேலையே செய்யாது. ஏன் தெரியுமா? நாம சொன்ன உடனே செஞ்சோமே, அதுங்க ஏன் சொன்ன உடனே செய்யல? என்ன பிரச்சனைனா, இதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது. 10 வாட்டி சொன்னாதான் புரியும். எங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு சென்டென்ஸ் எழுத தெரியலங்க. நாமெல்லாம் கட்டுரையா படிப்போம்ல, நான் டீடைல்ஸ் எப்படி படிப்போம்? லாங்குவேஜ். மேத்தமெட்டிக்ஸ் படிக்க தெரியல குழந்தைகளுக்கு. இப்போ மேத்தமெட்டிக்ஸை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல 95 98 வாங்கினா கூட பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கிடைக்காது. இன்னைக்கு 40 45 பிள்ளை வாங்கின பிள்ளைங்க தான் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து சேருதுங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னன்னா இது கிரைண்ட் பண்ணலை. நான் சொல்கிறேன் பாருங்க, புத்தக திருவிழாவுக்கு வந்தீங்கல்ல, புக்கு வாங்குறீங்கல்ல, சும்மா சுற்றி பார்த்துட்டு போகிற பொருட்காட்சி இல்லை இது, கண்காட்சி இல்லை இது, நூலக திருவிழா. நூல்களை வாங்கி செல்லுங்கள். சாப்பிட்ற இடத்துல பிள்ளைகளோடு உட்கார்ந்து நீங்கள் சில விஷயங்களை பேசுங்க. நான் இப்படி சொல்கிறேன், இப்படி சொல்லி நான் ஒரு 15 நிமிஷத்தில் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். முக்கியமான 2-3 தகவல்கள் கொடுத்துட்டு போகிறேன். நான் கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டாவில் நீங்கள் சாமிக்கு பலி கொடுப்பீங்களா? ஐயா, பலி கொடுப்பீங்களா? இப்போ எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அதை வெட்டி பலி கொடுத்து அதில் குங்குமத்தை ஒட்டுவாங்க. சில இடங்களில் கோழி ஆடு மாதிரி உயிரினங்களை பலி கொடுப்பாங்க. நரபலியெல்லாம் வந்து பழங்குடிகள் செய்தது, அது நம் நாகரிகத்தில் இல்லை. நாம் உயிரை பலி கொடுப்போம், அல்லது காய், தேங்காய், அந்த எலுமிச்செல்லாம் பலி கொடுப்போம். அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது, ஒரு சூட்சுமம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, காளி கோயிலுக்கு போனேன். நான் சொல்கிறது வந்து பெருந்தகவல், வாங்கி வச்சுக்கோங்க. காளி கோயிலில் என்ன பலி கொடுக்குறாங்க தெரியுமா? ஆடு வெட்டிலாம் பலி கொடுக்குறாங்க, அது இல்லை. உண்மையான பலி என்ன தெரியுமா? காளி கோயில் இப்படி இருக்குங்க, பின்னால் இங்கே இருக்காங்க காளி. இந்த பக்கத்தில் ஒரு மாடம் இருக்குது. அந்த மாடத்தில் முன்னால் காளியினுடைய சின்ன படம் இருக்குது. அதுக்கு முன்னால் ஒரு யூ வடிவத்தில் ஒரு கல் இருக்குங்க. அந்த கல்லுக்கு கீழே அவங்க முட்டி போட்டு உட்கார்றதுக்கு ஒரு சின்ன கல் இருக்குது. அந்த கல்லில் முட்டி போட்டு உட்காந்திங்கன்னா, சாஞ்சிங்கன்னா இந்த கழுத்து அந்த யூவில் வந்து உட்காரும். ஒவ்வொரு சக்தி உபாசகனும் காளி கோயிலுக்கு வருகின்ற பொழுது வருடத்திற்கு ஒரு முறை நேரா வந்து தன்னுடைய தலையை அந்த பலிப்பிடத்தில் வைக்கிறான். வச்சு இப்படி குனிறான். குனிஞ்சு சொல்றான் மந்திரம் என்னன்னா, ஹே காளி, மா காளி, உனக்கு நான் இன்று எல்லா பிழைகளையும் செய்து கொண்டு அறியாமையில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய உயிரை தாங்கிய இந்த உடலை பலியிடுகிறேன். நான் உனக்கு முழுமையாக பலியிட்டு விட்டேன். என் உயிரை உனன் காலடியில் போட்டு விட்டேன்.
இனி இந்த உடலில் வந்து சேர்வது நீ தந்த உயிர். இந்த உடல் உன்னால் புனிதப்படுத்தப்பட்ட உயிர். இந்த உடலையும் உயிரையும் பாவங்களிலிருந்து நான் நீக்கிக் கொள்கிறேன் சொல்லி தன்னைத்தானே பலி கொடுக்கிறான் கல்கட்டாவில் காளி உபாசகன். நம்மை நாமே சீர் செய்து கொள்ளாமல் எங்கிருந்தோ ஒரு மிராக்கல் வராது. நம்மை சீர் செய்து கொள்வது எப்படி? இந்த உலகம் அவ்வளவு சுலபமாக நம்மளை ஜெயிக்க வைக்கிறதா? நம்மளை ஜெயிக்க வைக்கலையே, இந்த உலகம் ஜெயிக்க வைக்கலையே. இந்த தொடர்ந்து இந்த விஷயங்களை பார்க்க வச்சு முடமாக்கி இருக்க. சிவசங்கரி அம்மான்ற ஒரு எழுத்தாளர், அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். கார் வாங்கினான் ஒருத்தன். கார் வாங்கி ஒரு வருஷத்துல 4 வாட்டி சர்வீஸ் பண்ணியிருக்கான். 4 வாட்டி சர்வீஸ் பண்ணும்போது வண்டி எடுக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, வெள்ளிக்கிழமை நடக்குது. சூன்யம் வச்சுட்டாங்களோ, அது என்னன்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போறான். அடுத்த வெள்ளி நடக்க மாட்டேது, அடுத்த வெள்ளி நடக்குது. ஒரு வெள்ளிக்கு இடையில ஒரு வெள்ளிக்கிழமையில வண்டி ஸ்டக் ஆகுது. அவன் பார்த்துட்டான், என்னடா ஆச்சுன்னு சொன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க, வண்டி ஸ்டக் ஆகுது. சூன்யம் ஏதாவது இருக்குமா? அவனும் வந்து இன்ஜினியர்லாம் பார்த்துட்டு போயிட்டான். அப்புறமா தான் ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிச்சான் அது என்ன விஷயம்னு. ஒரு வெள்ளிக்கிழமை அவன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்குறான். வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கும்போது வண்டி புறப்படுது. அடுத்த வாரம் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்குறான். சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கும்போது வண்டி நின்று போயிடுது. இது அவன் எழுதிட்டான். அப்போது அந்த சாக்லேட் ஐஸ்கிரீமில் தான் ஆவி வருது, வண்டியை பழுது செய்து. அதுக்கப்புறமா இன்னொரு இன்ஜினியர் போனான். நாங்கள் போய் பார்த்தா அவன் தந்த பெரிய உண்மை என்னன்னா, வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு அந்த வண்டி 8 நிமிஷம் நிற்கிது, சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு அந்த வண்டி 22 நிமிஷம் நிற்கிது. இந்த 22 நிமிஷம் அந்த ஃப்ரீசர் பக்கத்தில் நிற்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய என்ஜின் ஃப்ரீஸ் ஆகுது. இவ்வளோதான் விஷயம். எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமான தீர்வு தான். எதுவுமே நாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அறிவுபூர்வமாக ஒன்றை போய் பார்ப்பது. சரி, அறிவுபூர்வமாகவே நான் போய் பார்க்குறேன், இந்த உலகம் என்னை மறுதலித்து கொண்டே இருக்கு, நான் என்ன பண்ணுறது? மனசை எப்படி நான் சுத்தமாக வச்சிருக்கிறது? நான் ரொம்ப சூட்சமான விஷயத்த சொல்கிறேன். நிறைய விஷயங்களை மனசில் சுமந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்டக் ஆகுங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, இது கேமரா அந்த பக்கம் திரும்பி இருக்குங்கிறதுனால சொல்கிறேன், மெதுவாக சொல்கிறேன். எனக்கு தூக்கம் வந்துடுங்க. ரொம்ப பசிச்சுதுன்னா தூங்கிடுவேங்க. நல்லா சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன். யாராவது திட்டினாங்கன்னா தூங்கிடுவேன். நிறைய மகிழ்ச்சியாக சிரிச்சிட்டு இருந்தேன்னா தூங்கிடுவேன். என்னத்துக்கு இந்த தூக்கம் வருது எனக்கு? நான் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமப்பதே இல்லை. சுமப்பதே. வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? என்னை ரொம்ப சிரமப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கா? உனக்கு தான். என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ? நான் மனசுக்குள்ளே எனக்கு எழுதி வச்சிருக்கிற ஒரு பெரிய போர்டு ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன். பிடி டீச்சர்லேருந்து இங்கே கிளம்பி வந்தேன்ல, பென்சில்லேருந்து கிரீன் பென், ஒரே ஒரு வார்த்தை தான், SOWHAT. So what? So what? நீ வந்தாய், கரண்ட் போயிடுச்சு, so what? இந்த வருஷம் கிடைக்கல, so what? உயிரோட இருக்கல்ல. கொரோனால எத்தனை பேர் போனாங்க, நம்ம இருக்கிறோமா இல்லையா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உடம்பு இருக்கா, உயிர் இருக்கா, தன்மானம் இருக்கா, உழைப்போம் என்கின்ற உறுதி இருக்கா? எதுக்குமே பயப்படாதீங்க, எல்லாம் கடந்து போகும். உங்களுக்கானது உங்கள் காலடிக்கு வந்து சேரும். பொய்யே இல்லை இது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சேரும். அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே வராது. லக்ஷ்மி இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இந்த கலர் புடவையில் தான் உட்காந்துருப்பாங்க லக்ஷ்மி. நான் லக்ஷ்மி இல்லை, நான் சரஸ்வதி. லக்ஷ்மி அழகாக பத்மாசனத்தை உட்காந்துருப்பாங்க. சரஸ்வதி மட்டும்
கால் மேலே இந்த கால் மேலே கால் இருக்குல்ல, பணக்காரர்களுக்கு பணம் இருக்கும் இடத்தில் தான் சிறப்பு, கற்றோருக்கு சந்தனமா. நான் திருப்பி திருப்பி இந்த குழந்தைங்களுக்காக சொல்கிறேன், உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். எப்போ தெரியுமா? படி படி. 32 நாடுகளுக்கு இது வரைக்கும் பயணம் போயிருக்கேன். போன மாதம் வரைக்கும் பர்மா போயிட்டு வந்தேன். இதோ இந்த 15ஆம் தேதி அமெரிக்கா போகிறேன், அடுத்த மார்ச் ஆஸ்திரேலியா போகிறேன். உனக்கு சொல்கிறேன், இந்த குழந்தை மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கீங்க, அவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நினைக்கிறது கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் செலுத்தலாம். படிக்கல தோத்துட்டீங்கன்னா அடுத்தவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். எனக்கு அடுத்தவங்க சொல்கிறது கேட்குறது பிடிக்காது. என்கிட்ட கேட்டாங்க 28, 29 டேட்டு, என்கிட்ட இல்லை மேடம். 25 பார்க்குறேன், 25 இருக்குது சொன்னேன். பெரிய புத்தக கண்காட்சி தானே, அவங்க சொல்லும்போது நான் ஓடி வரணும்ல. நான் என்னைக்கு வருவேனோ அன்றைக்கி தான் வருவேன். இந்த திமிர் படித்தா வரும். படிச்சிட சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. ஒரு டிக்கெட்டை கூட 32 நாடுகளுக்கு போயிருக்கேன், ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போகிறதுக்கோ மாவட்ட ஆட்சியர் தான் துட்டு கொடுக்குறாரு. செல்வம் வந்து சேரும், செல்வம் வந்து சேரும். டிட்டர்மினேஷனோட இருங்க. வறுமை நான் எனக்கு ரொம்ப சொல்லலாமான்னு தெரில, அது வேற ஃபோக்கஸ் பண்ணி வேற வச்சிருக்கேன். 14-15 வயசில் மேடம் ரொம்ப வறுமையா, யாராவது எந்த பொருளெல்லாம் நல்லா வச்சுருந்தாங்கன்னா அப்படி போவோம், கண்ணு அந்த பொருள் மேலே போவோம். இந்த பேக்கு, இந்த ஹீரோ பென்னு, நல்ல பாக்ஸு, பென் பென்சில் வச்சுருக்கிற பாக்ஸு, வாட்சு, செருப்பு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். திருடணும்னு நினச்சிருக்கேங்க. ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேங்க நான். எங்கள் அம்மா சத்தியங்க, எங்கள் இறைவன் சாட்சியாக சொல்கிறேன், சொற்களை புரிஞ்சிக்கோங்க. பிள்ளைங்கிட்ட பேசும்போது உங்கள் ஆன்மாலேருந்து பேசுங்களேன், அது கேட்கும். இப்போ கேட்காதது மாதிரி இருக்கும், ஆனால் விதை முளைக்கும், கேட்கும். சொல்லிக்கிட்டே இருங்க, உங்கள் முன்னால் அது வராது. ஆனால் அதற்கு எப்பொழுது வாழ்க்கை சவால்களை முன்னால் போடுமோ அதை சந்திப்பதற்கு அந்த அறச்சொற்கள் அதுக்கு பயன்படும். எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு பாட்டு, பட்டுக்கோட்டையார் பாட்டு, திருடாதே பாப்பா திருடாதே. இது முக்கியம் இல்லைங்க, அடுத்த வார்த்தைங்க யான் மேலே இந்த ஈரல்ல போய் இப்படி குத்தி நின்றுச்சு. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா. இன்னைக்கு போகிறேங்க, இந்த பேக் இருக்குங்க, எங்கே போய் நின்னாலும் எந்த பொருளையும் விலைப்பட்டியல் பார்க்காம பிடிச்சா வாங்கிறதுக்கான பணம் எனக்கு கல்வி தந்தது, உழைப்பு தந்தது. அதை கையில் எடுத்துக்கோங்க. அதனால தான் புத்தக திருவிழா. நான் என்ன சொல்கிறேன், எந்த கட்சி வந்தாலும் இருக்கட்டுமே, எல்லாருமே வேகமா ஜோரா இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கைத்தட்டலை கொடுக்கணும். ஏன் தெரியுமா? மக்களின் அறிவை விழிப்புற செய்வதற்கான புத்தகங்களை அடக்கி வைத்து ஒரு திருவிழாவை நடத்தி காட்டுகிறது. புத்தகங்களை வாசிப்பதுனா, ஒரு புக்கு வாசிச்சங்க, அந்த புத்தகத்தை வாசித்ததன் மூலமாக நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாசிப்பின் போதும் நான் வேற வாசிச்ச அப்புறமா நான் வேற. இதெல்லாம் சும்மா வளர்ச்சி இல்லை. பல பேச்சாளர்கள் வரலாம், அவர்களுக்கெல்லாம் வரலாறு உண்டு. நான் உங்களில் ஒருத்தி. உங்களைப் போலவே ரசம் சாதம் ரொம்ப பிடிக்கும். ராத்திரி ஊற வச்ச சோறு காலையில் தண்ணி ஊற்றி மிளகாய் வெட்டி போட்டு
வெங்காயம் வெட்டி போட்டால் அதை விட சூப்பர் சாப்பாடு எனக்கு வேற கிடையாது. கூட கருவாடு அப்படி ஏதாவது தொட்டுக்க இருந்துச்சுன்னா சூப்பர். வெஜிடேரியன் மன்னிக்கணும் இல்லைங்க. சாதாரணமாக வந்த பிள்ளை நான். இன்றைக்கு சில உயரங்க அவ்வளோ புத்தி கூட கிடையாதுங்க. 58% தான் 10வது. சில பேர் வந்து நான் IAS பாஸ் இது பண்ணி இருக்கிறேன், பயமாக இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு. அப்போ தான் பிள்ளைங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன், நான் IAS ஆஃபீஸர்ஸை பார்த்து பயப்படாத, இந்த தாசில்தாரெல்லாம் பார்த்து பயப்படாத, நம்மளால முடியுமா, உன்னை நீயே கொஞ்சம் வாட்ச் பண்ண. 98 வாங்குதில்ல, அது நிறைய சம்பாதிக்கும். நீங்கள் யாரை கொண்டாடுங்க தெரியுமா? உங்கள் குழந்தைகளில் இந்த சொல்கிறேன், எந்த குழந்தைய கொண்டாடுங்க தெரியுமா? 98 வாங்குற குழந்தைய எல்லாரும் கொண்டாடுறீங்க, நீங்களும் கொண்டாடுறீங்களா, அதுவும் கொண்டாடுது, எல்லாம் ஆல் கிளாஸ் கிளாப். இந்த 98 இந்த 30 வாங்கியிருக்கேன், ஒன்று ஃபெயிலு. அதுக்கிட்ட சொல்கிறேன் நான், என்ன மாதிரி நீ 30 என்ன தெரியுமா பண்ணு, 98 பார்த்து மிரளாத, நான் தரும் இறகு கொத்து, இறகு கொத்து, இது இறகு இல்லை, இறகு கொத்து. 98 பார்த்து மிரளாத. 30 இல்லை 30 தானே, 32 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல, 32 வாங்க. அடுத்த எக்ஸாமில் 34 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல, 34 வாங்க. அடுத்த எக்ஸாமில் 36 வாங்க, 40 தான் பாஸ்னா 36 ஃபெயில் தான் பரவாயில்ல. அடிக்கோடு போட்டு வரோம், ரெட் கோடு போட்டு வரோம், பரவாயில்ல. நான் சொல்கிறேன் நீ 36 வாங்கி ஃபெயில் ஆகும்போது ஒருவேளை நீ 98 பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 98 பாரு, அது 92 வாங்கியிருக்கோம், அதுதான் கிளாஸ் ஃபர்ஸ்டாகவே இருக்கும். லீஸ்ட் பாதர் அபவுட் இட். ஏன்னா 98லேருந்து 92 அது தோக்குது, 30லேருந்து 36 நீ ஜெயிக்கிற. ஜெயிச்சுட்டே போ, ஜெயிச்சுட்டே போறது இருக்குல்ல, அதுதான். அதனால்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கிற கார்டுக்கு பேரு ரிப்போர்ட் கார்டு இல்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே இருங்க, குழந்தைகள் ப்ராக்ரஸ் காட்டட்டும். இந்த ப்ராக்ரஸ் காட்டுறதுக்கான வெறி இருக்குல்ல, குழந்தைகள் கிட்ட போடுங்க. அங்கீகாரம் கிடைக்குதோ இல்லையோ பரவாயில்ல, போராடுறத மட்டும் நிறுத்திடாத, களத்தில் நிற்கிறது மட்டும் நிறுத்திடாத. நான் எப்பவுமே சொல்ல, 532 பிரைஸுக்கு எல்லாரும் கையை தட்டுவாங்க. ஐயோ 532 பிரைஸ் வாங்கிருச்சு இந்த பிள்ளைன்னு. 1500 போட்டிகள், 532 தான் பரிசு. அதுலேயும் 180 ஸ்போர்ட்ஸு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 60 தான், மற்றதெல்லாம் சிறப்பு பரிசு தான். என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறது 532 பிரைஸ் இல்லை, 1500 மேடைகள். போய் கலந்துக்கிட்டு இருக்கல்ல, அந்த வெறியை வளர்த்து விடுங்க. நான் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு உங்க மனசுல இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போங்க இந்த விஷயத்தை. என் உடம்பெல்லாம் பதறிச்சு இதை படிச்சுட்டு. நான் ஞானராஜசேகரன் ஒரு IAS ஆஃபீஸர் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு சொல்ற? பாரதியார் படம் எடுத்தார், அவர் பெரியார் படம் எடுத்தார், காந்தின்னு படம் எடுத்தார், ஜானகி ராமனுடைய மோகமுள் என்கின்ற படத்தை எடுத்தவர் ஞானராஜசேகரன். IAS, இப்போ ரிட்டையர்ட் நினைக்கிறேன், அவர் கேரளாவில் இருக்கார். அவர் SRM இன்ஸ்டிடியூஷன்ல, ஃபிலிம் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷனுக்கு டீனா வந்து உட்கார்றார். எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறார். நான் சொல்றது வரலாறு, ஏன் வரலாறு. கூப்பிடுறார், நான் போறேன். மேடம், நீங்க நிறைய வாசிக்கிறீங்கிறது எனக்கு தெரியும், இந்த பிள்ளைகளுக்கு இலக்கியத்தில் காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும் அப்படிங்கிற பாடத்தை வடிவமைக்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து வடிவமைக்கலாமா மேடம்னு நிறைய புக்ஸு நிறைய விஷயங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பாடத்திட்டத்தை வரைவு பண்ணோம். 7 வருஷம் நான் வந்து அங்கே விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த கதைகளில் ஒரு கதைங்க எனக்கு தெரியல, நான் அதை இப்போ சொல்ல போறேன். நான் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து இதை நான் சொல்லுகிறேன். உங்கள் மனதிலே எங்காவது தீபம் ஏற்றப்பட்டால் நான் மகிழ்வேன். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை,
களத்தில் நிற்கிறோமா? இதை பாலு மகேந்திரா தன்னுடைய இறுதி நாட்களின் கடைசி நிலைகளில் எங்கள் கல்லூரிக்கு வந்த பொழுது, ஐயா ஏதாவது சொல்லுங்க எனக்குன்னு சொல்ல அவர் வாயால் கேட்டது, பர்வீன் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, பிடிச்சதை செஞ்சிட்டு இருக்கோமா அதுதான் முக்கியம். அவர் சொன்னது, உனக்கு பிடிக்குதா அதை செய். ஆள் மனசுல ஒன்று இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இல்லை. உன் ஆன்மாக்கே தெரியும், டூ மச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் will lead you to stress. ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. நிறைய படம் பார்த்தீங்கன்னா, நிறைய போய் வெளியில பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. அது இல்லை உங்க ஆன்மாவினுடைய தேடல். உங்க ஆன்மாவின் தேடல் எங்கேயோ இருக்கிறது, அதை கண்டுபிடிங்க. என் ஆன்மாவின் தேடல் வாசிப்பு. எதுனாலும் படிச்சிருவேன் நான். இப்போ இந்த பயணங்களில் என் கையில் 30 புத்தகம் இருக்கு. என்னுடைய வண்டி திறந்து பாருங்க, 30 புத்தகங்களை எடுத்து வண்டியில் போட்டுட்டு வரேன் நான். என் வாழ்க்கையில் நான் இதை உங்களுக்கு கடத்திட்டு போறேன். வாசிப்பை விட முக்கியமானது, நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. 10 நாள் 10 ஸ்பீக்கர்ஸ், வாழ்க்கையில் அவர்கள் திரும்ப பெற முடியாத வாழ்நாட்களை பயன்படுத்தி படித்து தெரிந்த ஞானத்தை இங்கே 1 மணி நேரம் நின்று பேசி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் வாங்கிட்டு போயிடுறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. நான் சொல்ல போகிற கதையின் பேர் ரோஜா அத்தர். அந்த கதையை எழுதியவர் ஒரு தெலுங்குக்காரர். தெலுங்கிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறுகதை. அது ஒரு 11 பக்கம், ரொம்ப காத்திரமான மொழிபெயர்ப்பு. முடிஞ்சா சாகித்ய அகாடமியில் ரோஜா அத்தர் இருந்தால் திரும்பவும் நீங்கள் படிச்சிருங்க. ஏன்னா அது என் ரோஜா அத்தர், நான் படித்தது. நான் என் மொழியில் உங்களுக்கு கடத்துகிறேன். பாருங்க, கதை இதுதான். 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் என் பேச்சு முடியும். நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி, ஈரானில் ஒரு பெரிய பரம்பரை அத்தர் செய்கிற, அத்தர்னா தெரியும்ல, வாசனை திரவியம் செய்கிற. நான் ஒரு முஸ்லீம் அம்மா ஓன்னு தலையாட்டுது. உங்களுக்கு தெரியாமல் யாருக்கு தெரியும் அத்தர்னா? பெரிய குடும்பம். அத்தர் 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 அத்தர்னு அவங்களுக்கு உலகத்தில் பெரும் புகழ். ஈரானியக்காரர்கள் அவங்க. அவன்ல கடைசி வாரிசு ஒருத்தன். அவனுக்கு என்னன்னா இந்தியாவின் மீது ஒரு கண். இந்தியாவுக்கு மட்டும் அவன் அத்தர் வந்ததில்லை. அந்த இந்திய நாட்டின் முகலாய மன்னனை சந்தித்த அந்த ஷஹின்ஷாவிடம் தன்னுடைய அத்தரை அறிமுகப்படுத்தணும். இதுதான் அவன் வேலை. நீங்களாம் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, கவிதை புக் எடுத்து வச்சிருங்க, கையில் கதை எழுதி சினிமாவுக்காக காத்துருங்க, யார் வேணாலும் அந்த ரோஜா அத்தருக்கான அந்த மனுஷன். சரியா? நல்ல நல்ல பேச்சாளராக இருக்கலாம், வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். என்கிட்ட வந்து கேட்டாங்க ஒருத்தங்க, மேடம் உங்களை மாதிரியே பேசணும் மேடம், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி தான் நான் பேசுகிறேனே, நீ உன்ன மாதிரி பேசு, நீ என்ன மாதிரி பேசணும்? என்ன அநியாயம் இது? இந்த ரோஜா அத்தரில் அவன் யூனிக். அவன் கிட்ட இருக்கிற அத்தர் உலகத்திலேயே கிடையாது. அவன் 6 அடி 10 அங்குலம், நல்ல பெரிய ஆள், தலையில டர்பன் கட்டியிருக்கான், பெரிய குதிரையில் ஏறி வரான், குதிரை சவாரி பண்ணிட்டு வரான். டெல்லி வந்துட்டான். டெல்லியிலேருந்து நேராக ஹைதராபாத் வந்துட்டான். ஹைதராபாத்தில் இருக்கிறாரு ஷஹின்ஷா. இப்போ ஷஹின்ஷாவை பார்க்கணும். நம்மளால ஒரு தாசில்தாரை கூட பார்க்க முடியறது இல்லைங்க இந்த நாட்டில். எவ்வளோ தடங்குறீங்க. அவருக்கும் சும்மாவா? அவர் உள்ளே போன உடனே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் பெருசா, புடு 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 புடுன்னு ஒரு ஹுக்கா குச்சிட்டு உட்காந்துருக்காரு, பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு திவானில் உட்காந்துருக்கு. அவர் பேரே திவான், அதனால தான் அதுக்கு திவான்னே பேர் வந்துச்சு. இப்படி சாஞ்சி உட்காந்துருக்கு. அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் ஒருத்தன் ஒரு வியாபாரி ஒருத்தன் ஈரான்லேருந்து வந்திருக்கானா, உங்களை பார்க்கணுமா, ஷஹின்ஷாவை பார்க்கணுமா? ஷஹின்ஷாவை பார்க்கணுமா? எதுக்கு? அத்தர் கொண்டு வந்திருக்கானா, விற்கணுமா? அத்தர் விற்கிறதுக்கு ஷஹின்ஷாவை பார்க்கணுமா? எவன் அவன்? அவன் உள்ளே வரான். அங்கே பாருங்க அந்த கதையை அவன் எப்படி எழுதியிருக்கான். அவன் பேக்கெட்டில் ஒரு பெரிய பேழை வச்சிருக்கான். அந்த பேழையில் 3 அத்தர் கொண்டு வந்திருக்கான். ஒன்று சாண்டில், ஒன்று ஜாஸ்மின், ஒன்று ரோஸ். சந்தனம், மல்லி, ரோஜா, 3 அத்தர்.
அவன் நேரா வந்து இறங்கி சொல்றான். முதல்ல அவன் தன்னுடைய பிரதாபங்களை சொல்றான். 1 அவுன்ஸ் அத்தர் எடுக்கணும்னா 10 லட்சம் மலர்களை சந்தித்தாக வேண்டும், அப்பதான் 1 அவுன்ஸ் கிடைக்கும். இப்படி நான் 10 அவுன்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். 10 மரங்களை அரைத்து 10 அவுன்ஸ் சாண்டில். அந்த சாண்டில் சந்தன பேழையில் வச்சிருக்கான். அவன் எப்படி தெரியுமா கொடுக்குறான்? அவன் பாதியாக மடிஞ்சு உக்காந்து ஒரு பெரிய வெல்வெட் துணியை போட்டு தன்னுடைய பேழையை எடுத்து தன் தலையை குனிஞ்சு இப்படி கொடுக்குறான், சப்மிட் பண்ணுறான். அவன்ல இந்த மைக்கேல் மதன காமராஜரில் இந்த கமல் சார் அரிசி சாப்பிடுவார்ல, அந்த அம்மா தாஜ்மஹாலை வரைஞ்சி கொடுக்கும், பழைய அரிசிம்பார்ல, அந்த ரேஞ்சில் அவன் அதை எடுத்து அப்படி தூக்கி போடுறான். பக்கத்தில் இருக்கிறோம் அதை பிடிக்கிறான், இதை போய் உள்ளவை, இப்போல்லாம் பார்க்க முடியாது, அப்புறம் வாப்போ அப்படி. அவன் மனசு நொறுங்கி போயிடுதுங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு 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 படைப்பாளனுக்கு தோல்வி கூட அவன் ஒத்துக்குவாங்க, புறக்கணிப்பை அவன் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவன் வலிக்குங்க புறக்கணிப்புங்கிறது. நம்ம நின்றுட்டு இருப்போம், நம்மளை பார்க்காம போவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையாமா? நம்மளை பார்த்தாங்க, ஆனால் பார்க்கல. அவனுக்கு தெரியும் அதன் பெருமதி. பெருமதி என்று தெரிந்து விட்டால் அவன் ஷெஹின்ஷாவை பார்க்க வேண்டும் என்று கேட்பான்றதுனால தூக்கி போட்டார். மனசு உடைஞ்சு வெளியில் வரான். அப்போ கூட இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான், இன்னும் என்ன வச்சிருக்கிற? நான் மல்லி வச்சு, அது என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுக்குறேன் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆள். அடுத்த ஆளுக்கிட்ட காட்டு. அடுத்தவங்கிட்ட போகிறாங்க, அப்படி கொடுக்குறாங்க அந்த அந்த பேழையை வச்சு மல்லியை. அவனை எடுத்துட்டு ஏமாத்திடுறான். இன்னைக்கு வா நாளைக்கு வா, இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு வெறுத்து போய் அவன் என்ன பண்ணுறான், ஒரு டீ கடையில் வந்து டீ குடிக்கும்போது ஷெஹின்ஷாவை பார்க்கணும். அவனுக்கு என்ன தெரியுமா? ஷெஹின்ஷா இந்த வாசனையை முகந்துட்டா போதுங்க, அவர் அதுக்கு ஃபேன் ஆயிட்டார். அவனுக்கு வேறு எதுவும் வேணாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கொடுக்குற காசா? என்னை பார்த்து வா நல்லா பேசுகிறடா, நல்லா இரு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய பரிசு இவர்கள் கொடுக்கின்ற காசா? இல்லை. அங்கீகாரம் இருக்குல்ல, ஒரு அப்பா கிட்ட, ஒரு அம்மா கிட்ட, ஒரு குழந்தை கிட்ட, ஒரு கணவன் கிட்ட, ஒரு மனைவி கிட்ட ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பது இந்த அங்கீகாரத்தை தான். அவன் அந்த அங்கீகாரத்துக்காக வந்தாங்க, ரெகக்னிஷனுக்காக வந்தாங்க. அத்தர் சந்தனம் போச்சு, மல்லியும் போச்சு. இப்போ இருக்கிறது ரோஜா. சுற்றி சில ஓனாய்ங்க நிற்கிது அந்த ரோஜாவை கையிலேருந்து வாங்குறதுக்கு. இவன் அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு டீ கடையில் கேட்குறான், ஷெஹின்ஷாவை பார்க்கணும், என்ன பண்ணுறது? அதெல்லாம் பார்க்க முடியாது சார். இல்லை, எப்படியாவது பார்க்கணுமே, என்ன பண்ணுறது? வியாழக்கிழமை சாயந்தரம் அவர் கோட்டையிலேருந்து வெளில வருவார், வெளியில் போவார். வெள்ளிக்கிழமை எல்லாம் தொழுவெல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை காலைல தான் வருவார். அவரை வெளியில் வரும்போது நீ வேணா பார்க்கலாம், இங்கே நின்னா பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும்ல ராஜாலாம் வந்தால் எவ்வளோ கூட்டம் நிற்கும்னு. அப்படி கூட்டம் நிற்குது. இந்த பைய ஹைட்டு, இவன் ஹைட்டை தெரிஞ்சா போலீஸ்காரங்க துரத்துறாங்க. இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான்னு சொல்லி தப்பிச்சு 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 போய் அந்த கூட்டத்தில் போய் நின்றுடுவாங்க குனிஞ்சி. பரேடு ஆரம்பிக்கோங்க, கடைசி முடியுது. நான் ஆச்சரியப்படுறேன். நம்ம எல்லாரும் பெருமை பண்ண என்ன தெரியுமா? நமக்கு வாசிக்க தெரியுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு புக்கு கொடுத்தா வாசிக்க தெரியுமா இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்பா, இன்னும் 2-3 மொழி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அங்கங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மொழி தெரிவதும் வாசிக்க தெரிவதும் சொல்வது புரிவதும் பிளிஸ்ஸுங்க. அது வாழ்க்கையின் ஆகப்பெரிய விஷயம். யார் என்ன சொன்னாலும் புரியுறது, எது படித்தாலும் புரியுறது. நம்ம பல பேருக்கு புரியுறதே இல்லை. வாசிக்க வாசிக்க புரியும் தோழமைகளே. இந்த கடைசி பேராவை ஸ்லோ மோஷன்ல எழுதியிருப்பாருங்க அவர். ஸ்லோ மோஷன்ல கதை படிச்சிருக்கீங்களா? ஸ்லோ மோஷன்ல எழுதியிருப்பா. என்னன்னா, வெளியில இருந்து குதிரை வருங்க, இவன் இப்படி உட்காந்து இருந்தவன் இப்படி எடுப்பாங்க, தலையை இப்படி எடுத்து பார்ப்பாங்க, குதிரை வருது, தாண்டி ஓடுவாங்க. அவன் ஓடுறத போலீஸ்காரன் பார்த்து பின்னால போலீஸ்காரன் வருவாங்க.
இவன் ஓடி போய் அங்கே குதிரை கிட்ட நிற்க, போலீஸ்காரன் கரெக்டாக வந்து நிற்க, அந்த குதிரையிலேருந்து ஷஹின்ஷா அவனை இப்படி பார்த்துட்டு மறுபடியும் இப்படி திரும்பி குதிரையை ஓட்ட சரியாக இருக்கும். போலீஸ்காரன் பிடிச்சிருவான், குதிரை போயிடுங்க, அவ்வளோதான். அவன் லைஃப்பில் இனிமேல் ஷஹின்ஷாவை பார்க்க போகிறதில்ல. அப்போ ஒரு வேலை செய்வாங்க, அவன் 5 அடி போயிருக்கோம் குதிரை, அந்த போலீஸ்காரனை அடித்து அப்படியே தள்ளி விட்டுட்டு தான் இடுப்புலேருந்து அந்த ரோஜா அத்தரை எடுப்பாங்க. எடுத்து அந்த கோல் கொண்டா விட்டு வெளியில் போனான்ல, அந்த பாறையில் அடித்து உடைப்பாங்க. அதை அடித்து உடைச்ச உடனே அந்த வாசனை இருக்குல்ல, அந்த வாசனை அப்படியே போய் அந்த குதிரை இருக்குல்ல, குதிரை நிற்கும். அந்த வாசனையில் இப்படி திரும்பி ஷஹின்ஷா பார்த்து பாதி கண்ணை மூடுவார். அவன் அப்படி தன்னுடைய டர்பனை இப்படி ஒதுறிக்கிட்டு அவன் தன் குதிரையை பார்க்க போயிடுவான். அது சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சா எனக்கு கண்ணீர் வருது. அந்த கதையை படித்து முடிக்கிறதுக்கு சொல்லும்போது, நீங்கள் ஒருவேளை கோல்கொண்டாவிற்கு சென்று வாசலில் இருக்கும் பாறைகளில் உங்கள் சுவாசத்தை வைத்து பாருங்கள், ஒருவேளை அங்கே அந்த ரோஜா அத்தர் மணக்கலாம் சொல்லி முடிப்பான். உங்களுக்கான அங்கீகாரத்தை நான் சொல்ற, வீரியம் உள்ள விதையாக இருங்கள். உங்கள் மீது மழை துளி படட்டும். மழை துளி படவில்லையா, மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போவோம். ஏனென்றால் நாம் வீரியம் உள்ள விதைகள், தமிழர்கள், பழங்குடிகள், இந்த தேசத்தின் பூர்வ குடிகள். நாம் தான் அறிவை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால் அறிவுபூர்வமாக யோசிப்போம், புத்தக திருவிழாவை முழுமையாக நேசிப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.